ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லவ் ட்ராமாவை தான் மூவி வெர்ஷன்ல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காம எனக்காக ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாடைய ஸ்டார்டிங்லேயே ரெண்டு பொண்ணுங்க ரெஸ்ட் ரூம்ல என்ன மிஸ்டர் ஜிங்கிற ஒரு பெரிய பிசினஸ் மேனை பத்தியும் அவருடைய கைனரி கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கக்கூடிய லின் ஜாங்வான் அப்படிங்கிற ஒரு பொண்ணையை பத்தி தான் ரூமர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஜி அவருடைய கேர்ள் ஃபிரெண்டா லின் ஜாங்வான் வீட்டுல இருக்கும் போதே கூட்டிட்டு வந்தாருன்னு கேள்விப்பட்டேன். இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அதிகமா ரெஸ்பெக்டே இருக்காதுன்னு சொல்ல அதுக்கு இன்னொரு பொண்ணு அந்த லின் கிட்டத்தட்ட அவரு கூட 10 வருஷமா ஒன்னா இருக்கா. ஆல்ரெடி இந்த லின்னுக்கு 28 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவளை தூக்கி போட்டுருவாருன்னு சொல்லிட்டு இருக்க. இப்படி அவங்க பேசுற ரூமர்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டே அவங்களுக்கே தெரியாம அதே ரெஸ்ட் ரூம்ல நின்று ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இவங்க தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ ஹீரோயின். ஆக்சுவலா இந்த ரெண்டு பொண்ணுங்க காசிப் பேசினாங்க இல்லையா, அது நம்ம ஹீரோ ஹீரோயினை பத்தி தான். சோ ஹீரோ தான் ஹீரோனியா 10 வருஷமா அவனுடைய கண்ட்ரோல வச்சிருக்கான். இப்ப கூட அவளுக்கு விருப்பமே இல்லாட்டியும் ரெஸ்ட் ரூம் கூட பார்க்காம அவளை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். போதும் நிறுத்துங்க, இதுக்கான இடம் இல்லைன்னு சொல்லுவோம். அவனும் பயங்கர கோவத்தோட அங்க இருந்து வெளியில வரான். அவன் வரும்போது இவங்க ரெண்டு பேரும் காசி பேசிட்டு இருக்காங்களா. அவனை பார்த்ததும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. கடவுளே, மிஸ்டர் ஜி உள்ள இருக்கும் போது அவரை பத்தி காசி பேசணும்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் முழிச்சிட்டு இருக்கா. ஹீரோவா அவங்கள முறைக்க பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. பின்னாடி ஹீரோயின் அந்த ரூம்ல இருந்து வெளியில வரா. சோ இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு கில்ட்டியா இருக்கு. எப்படியா இருந்தாலும் ஹீரோயின் தான் பேசுனத காதுல வாங்கியிருப்பான்னு நினைச்சு, இங்க பாருங்க மிஸ் லின், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்க சும்மா ஃபன்னுக்காக தான் அந்த மாதிரிலாம் சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ அங்க பார்த்த பயத்துல அந்த பொண்ணுடைய லிப்ஸ்டிக் கொஞ்சம் ஸ்மெட்சா இருக்கும். அதை ஹீரோயினை தொடச்சு விட்டுட்டு மத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நீ முதல்ல கரெக்டா இருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. தென் ஹீரோவும் ஹீரோனியும் வீட்டுக்கு தான் வராங்க. ஆக்சுவலி ரெண்டு பேருமே ஒரே வீட்டுல தான் ஸ்டே பண்ணிருக்காங்க. வந்ததுமே ஹீரோயின் கிட்ட அந்த பொண்ணுங்க பேசின ரூமர்ஸ் எல்லாம் கேட்டு கோவமா இருக்கேன்னு கேக்குறான். இதுல என்ன இருக்கு, கோவப்படுறது பொசசிவா வரதெல்லாம் கப்பிள்ஸ்குள்ள நடக்கிறது. ஆனா நம்ம தான் கப்பிள்ஸ் இல்லையேன்னு சொல்றா. உண்மைதான், அவங்க சொல்ற மாதிரி நீ என்னுடைய பேர்டு, அதுவும் 10 வருஷமா என்னுடைய கூண்டுக்குள்ள அடப்பட்டிருக்க என்னுடைய பேர்டுன்னு சொல்லிட்டு அவன் கணத்துல அவளை கிஸ் பண்ண சொல்றான். இவ்வளவு வேண்டா வெறுப்பா அவன் கணத்துல கிஸ் பண்றா. அதுக்கும் மேல இவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா பேசுவான். அவ பயங்கரமா டென்ஷன் ஆகிடுறா. போடா டேஷ்ன்னு சொல்லி அவன் மூஞ்சிக்கு நேரவே திட்டி விட்டுறா. தென் ஹீரோயினும் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அவ பெட்ரூமுக்கு போகலான்னு பார்க்கும்போது உடனே அவளை பிடிச்சி எடுத்து நான் சொன்ன மாதிரி நீ எனக்கு கிஸ் கொடுத்துட்டு போ, அப்படி இல்லைனா இன்னைக்கு நைட்டு அப்படின்னு சொல்லவும் ஓங்கி அவன் கண்ணத்திலே பலார்னு அறிஞ்சிடறா. அவன் அப்ப கூட கோவமே படல. எதுக்கு செல்லும் இவ்வளவு கோவமா இருக்க, இங்க பாரு ஒரு அடி பத்துமா இன்னும் அரைஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இன்னொரு கணத்தை காமிக்கிறான். மறுபடியுமே ஹீரோயின் அவனை அடிக்க போக இப்ப அவ கையை பிடிச்சு ஸ்டாப் பண்ணி அவளை கேஸ் பண்ணி அவகிட்ட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அவன் மனசுக்குள்ள இவனுக்கு எப்படி லவ் பண்றதுன்னு கூட தெரியாது, ஒரு பிளே திங் மாதிரி என்ன ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான், இருக்கமே இல்லாத ஒரு டெவில்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிட்டு இருக்கா. இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஹை ஸ்கூல் படிக்கும் போது அவர் ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட். ஆனா அவங்க அப்பா சரியான தருதல. சோ ஹீரோயின் இதுக்கப்புறம் என்னால படிக்க வைக்க முடியாது, என்னால ஃபீஸ் கட்ட முடியாது, சோ இவளை ஸ்கூலை விட்டே டிராப் அவுட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி இவளுக்கு தான் 18 இயர்ஸ் ஆயிடுச்சுல, மேரேஜ் பண்ணி வைக்க போறேன். இவளுக்கு மேரேஜ் பண்ணி வச்சாலாவது எனக்கு பெட்ரோல் கிஃப்டாவது கிடைக்கும். இதுக்கப்புறம் இவ ஸ்கூலுக்கு வர மாட்டான், ஸ்கூலை விட்டே டிராப் அவுட் ஆக போறான்னு சொல்லி அவங்களுடைய டீச்சர் கிட்ட தான் பேசிட்டு இருப்பாரு. அதுக்கு ஹீரோயினுடைய டீச்சரும் இந்த ஸ்கூல்லே ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கிற பொண்ணு, இவ மட்டும் காலேஜ் போனா யூனிவர்சிட்டி டாப்பரா வருவா, எதுக்காக அவ வாழ்க்கையவே ஸ்பாயில் பண்ண பாக்குறீங்கன்னு கேட்டு திட்டிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க பேசுற ஆர்குமெண்ட் எல்லாத்தையுமே ஹீரோவும் கேட்டுப்பான். ஆக்சுவலி ஹீரோவும் அதே ஸ்கூல்ல தான் ஹீரோனுடைய சீனியரா இருப்பான். சோ அப்போத்துல இந்த ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல ஒன் சைடாவே கிரஷ் இருந்திருக்கும். அவளுடைய இயலாமையை யூஸ் பண்ணிக்கலாம் நினைச்ச இவனும் ஹீரோயின் கிளாஸ்ல தனியா இருக்கும் போது அவகிட்ட பேச வந்திருப்பான். ஹீரோயின் கிட்ட வந்து நீ படிக்கிறதுக்கு என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நான் உனக்கு படிக்கிறதுக்கு ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்றான். ஆல்ரெடி ஹீரோயினும் இவன் ஒரு சரியான பிளே பாய்ங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்பான். இவன் இதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும் போது நீ எனக்கு சைட் கிக்கா இருக்கணும், அதாவது எடுபடியா இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஜஸ்ட் ஃபாலோவர் தானேன்னு கேட்கும் போது இவனும் ஹீரோயினை பார்த்துட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோனுடைய காலேஜ் டேஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் எக்ஸாம்ல சீட்டிங் பண்ணிட்டானா அவளுக்கு ஒரு மெமோ வந்திருக்கும். அந்த பேப்பர்ஸை பார்த்த ஹீரோயினும் மடியில நின்று பயங்கரமா அழுதுட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு கொடையோட வந்த ஹீரோவும் ஹீரோயின் நனையாம இருக்கா, அவளுக்கு கொடை பிடிச்சிருப்பான். ஆனா ஹீரோயினும் பயங்கரமா டென்ஷன் ஆக்கிறா. ஓங்கி அவன் கண்ணத்துல அறிஞ்சிருப்பா. ஏன்னா அந்த வேலையை பார்த்து விட்டுட்டே இந்த பொசஸுக்கு பிறந்தவன் தான். நீ தானே இந்த வேலையை பார்த்தது, எக்ஸாம்ல நான் சீட் பண்ணேன்னா நீ தானே என்ன ஃப்ரேம் பண்ணது, எதுக்கட அப்படி பண்ணிட்டு இருக்க, ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து இப்போ வரைக்கும் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்னதான் வேணும்னு கேட்டு திட்டிருப்பா. இங்க பாரு ஜாங், நீ எனக்கு சொந்தமானவ, எனக்கு சொந்தமான ஒண்ணு நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதுவும் நீ மத்த மேன ஹக் பண்றதோ கையை பிடிக்கிறதோ நான் என்னைக்குமே அலோ பண்ண மாட்டேன். நீ பண்ணதுக்கான பனிஷ்மெண்ட் தான் இன்னைக்கு உனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர வில்லத்தனமா பேசியிருப்பான். ஆக்சுவலி ஹீரோயின் ஒரு பையன் கூட டேட் தான் போயிருப்பா. அதுக்காக தான் இவ்வளவு பெரிய வேலையை பார்த்து விட்டுருப்பான். எவ்வளவு பயங்கர கோபத்தோட அவன் கையில இருந்த கொடையை தட்டி விட்டுட்டு நான் தான் ஆல்ரெடி ஒத்துக்கிட்டேன்ல உனக்கு ஒரு சைட் கிக்கரா, உனக்கு ஒரு ஃபாலோவரா இருக்கேன்னு, அப்படி இருந்தும் எதுக்காக என்ன இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, இத்தனை வருஷமா உனக்கு ஒரு அடிமை மாதிரி சர்வ் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி இருந்தும் இன்னுமே என்ன கண்ட்ரோல வச்சுக்க பாக்குறல, நான் யாரை
டேட் பண்ண உனக்கு என்ன, நான் யாரை ஹக் பண்ண உனக்கு என்னடான்னு கேட்டு பயங்கரமா அவங்க கிட்ட சத்தம் போட்டுருப்பா. அப்ப கூட இவன் ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு ஜங், உன்னுடைய ஸ்டடீஸ் நீ கண்டினியூ பண்ணணும்னா அதை நான் உனக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும் தான் முடியும். சோ இதுக்கப்புறம் நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா, என்னுடைய லேடியா, என்னுடைய உமனா வரணும்னு கேட்டிருப்பான். அப்படின்னா உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, என்ன லவ் பண்றியான்னு கேட்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. உன்ன மாதிரி பொண்ணு மேலாம் எனக்கு எப்படி லவ் வரும்? ஆக்சுவலி உன்னை என்கிட்ட சரண்டர் ஆக வைக்கிறதுல ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ என்னுடைய ஃபன்னுக்காக தான் அப்படிலாம் பண்ணேன்னு சொல்லியிருப்பான். ஆனா உண்மையை சொல்ல போனா எப்போ இவன் ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோயினை பார்த்தானோ அப்பத்துல இருந்து பயங்கரமான கிரஷ்ல இருந்திருப்பான். சோ ஹீரோயின் மேல இருந்த அந்த அளவுக்கு அதிகமான பொசசிவ்னஸால தான் ஹீரோயின் தன்னை விட்டுட்டு வேறொரு பையனை டேட் பண்றான்னு தெரிஞ்சு அவ இதுக்கப்புறம் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண முடியாத அளவுக்கு சீட் பண்ணான்னு ஃப்ரேம் பண்ணி அவளுக்கு மெமோ கொடுக்க வச்சு அவளை ஹெல்ப்லெஸ் ஆக்கி கார்னர் பண்ணிருக்கான். ஏன்னா அவளை கார்னர் பண்ணாதான் தன்னுடைய கண்ட்ரோல் இருப்பா, தன்னை தவிர வேற யாராலையும் அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுங்கிற சுச்சுவேஷன் உண்டாக்கி இந்த அளவுக்கு பிளான் பண்ணிருக்கான். இப்ப அதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்த ஹீரோயினும் அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கோவத்துல அவன் வாயை பிடிச்சு நறுக்குன்னு கடிச்சு விட்டாரா. நான் அவன் கூட 10 வருஷமா இருக்கேன், 10 வருஷமா நீ என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க, இதுக்காக இன்னமும் என்ன விட மாட்டேங்கிறேன்னு கேக்குறா. ஏன்னா நீ இன்னமும் உண்மையா உன்னை என்கிட்ட சப்மிட் பண்ணல, ஜஸ்ட் பிளே தானே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அவகிட்ட பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னுடைய கிராஜுவேஷனை கம்ப்ளீட் பண்ணதுமே இவனை ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணிட்டு இவங்க கிட்ட இருந்து விலகி போகணும், அப்பதான் எனக்கு பிடிச்ச மாதிரி இண்டிபெண்டா சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்கா. இவ எதையோ பிளான் பண்றாங்கிறத அவனும் கண்டுபிடிச்சிடறான். என்ன அடுத்தது என்ன சூழ்ச்சி பண்ணலான்னு யோசிக்கிறேன்னு கேட்க, நீங்களே என்ன என்னுடைய ஸ்டடீஸை வச்சு த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணலாம் எனக்கு தைரியம் இருக்கா என்னன்னு கேக்குறா. அப்படியா, தைரியம் இல்லாமலையா எத்தனையோ தடவை இதுக்கு முன்னாடி என்ன கொலை பண்ண பார்த்தா? ஆக்சுவலி நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், இந்த கையால தானே 5 வருஷத்துக்கு முன்னாடி என் நெஞ்சில கத்தியால குத்தி என்ன கொலை பண்ண பார்த்த. அதுக்கப்புறம் இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட கேஸை திறந்து விட்டு என்ன கொலை பண்ண பார்த்த. ஏதோ இப்போ கொஞ்ச நாளா தானே ஒழுங்கா இருக்க, இப்போ உன் கண்ணை பார்க்கும் போது அதே மாதிரி என்ன கொலை வரி இப்போ உன் கண்ணில் தெரியுது. இந்த தடவை என்ன போட்டுதல ஏதாவது ட்ரை பண்ண வச்சுக்கோயேன், நான் மட்டும் இல்ல என் கூட சேர்ந்து நீயுமே தான் செத்து போவ, செத்தா 2 பேரும் சேர்ந்து தான் சாகிற மாதிரி இருக்கும். அதோட இந்த ஜென்மத்துல உனக்கு எங்கிட்ட இருந்து ஃப்ரீடமும் கிடைக்காது, என்னை விட்டு நீ விலைக்கும் போக முடியாதுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினும், நான் ஒன்னும் உங்களை அந்த மாதிரி கொலை பண்றதுக்குலாம் யோசிக்கல, என்னுடைய ஸ்டடீஸை பத்தி தான் நான் யோசிக்கிறேன். என்னுடைய ஸ்டடீஸ் வர கம்ப்ளீட் ஆக போகுது, சோ நான் இன்டர்னா ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணி ஆகணும், நான் வேலைக்கு போகணும்னு கேட்கிறேன். நான் ஒன்னும் நான் வேலைக்கு போக வேணாம்லாம் சொல்லியே, போலாம், ஆனா நீ என்கிட்ட போதுமான அளவுக்கு சென்சிரியா இருந்தா தான் போகலான்னு சொல்ல, ஹீரோயினும் எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு வாலண்டியரா அவனை கிஸ் பண்ண ஆரம்பிக்க. எங்க அப்படியே கட் பண்ணா மறுநாள் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு கம்பெனில ஜெனரல் அசிஸ்டண்டா இன்டர்ன்ஷிப்காக தான் இன்டர்வியூ வந்திருக்கா. அவங்களை இன்டர்வியூ எடுக்கிற நான்சிங்கிற இந்த பொண்ணு பாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, ஓவர் டைம்ல பாக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இது ஓகே தானேன்னு கேட்க ஹீரோயினும் ஓகே சொல்றா. சோ ஹீரோயினுக்கு அசிஸ்டன்ட் ஜாயின் பண்ணிக்க இன்டர்ன்ஷிப் கிடைக்குது. அசிஸ்டன்ட் ஜாப்னாவே அவங்க பாஸ் கூட கொஞ்சம் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தானே இருக்கும். ஹீரோயினும் அவங்க பாஸ் லூக்காக காஃபில எடுத்து வந்து கொடுக்குறா. இவரும் நிமிர்ந்த ஹீரோயின் முகத்தை பாக்குறாரு. ஹீரோயினும் அவர்கிட்ட, நான் தான் உங்களுடைய புது அசிஸ்டன்ட் இன்டர்னா ஜாயின் பண்ணிருக்கேன்னு சொல்லி தனி இன்ட்ரோ பண்ணிக்கிறா. இவளான்னு சொல்லிட்டு இந்த பாஸ் ஒரு பிளாஷ்பேக் தான் நினைச்சு பாக்குறான். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவுடைய அளவுக்கு அதிகமான டாமினேஷனை தாங்கிக்க முடியாத ஹீரோயினும் ஒரு நாள் பப்ளிக் பிளேஸ்ல வச்சு கத்தி எடுத்துட்டு வந்து ஹீரோவை நெஞ்சில குத்திருப்பா. உடனே ஹீரோடைய கேர்ள்ஸ் அவளை பிடிச்சு லாக் பண்ணிருப்பாங்க. அந்த நிலைமையில கூட அவளை எதுவும் பண்ணிட்டாதீங்க, அவளை எதுவும் ஹர்ட் பண்ணிட்டாதீங்கன்னு சொல்லிட்டு அதோட அவனே ஆம்புலன்ஸ் கால் பண்ணி அங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆயிருப்பான். இப்படி அங்க நடந்த இன்சிடென்ட்டா ஹீரோடைய பிசினஸ் எதிரியானா இந்த லூஷனுமே பார்த்திருப்பாரு. அவனை கத்தியால குத்தியும் கூட அந்த பொண்ணு மேல இந்த அளவுக்கு கருணை காட்டுறானே அந்த பொண்ணு யாருன்னு கேட்டிருப்பான். அப்ப அவனுடைய அசிஸ்டன்ட் நான்சியும், அந்த பொண்ணு மிஸ்டர் ஜியோடைய உமன் தான், 5 வருஷமா அவளை அவருடைய கண்ட்ரோல வச்சிருக்காருன்னு சொல்லிருப்பா. இப்ப அதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்த லூஷனும் மறுபடியும் நான் உன்னை மீட் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஹேண்ட் ஷேக் பண்றான். தென் நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் வேலைக்கு போகிறதுக்காக காலையிலே கிளம்பி வரேன். அப்போ வழியில ஹீரோ தான் நிக்கிறான். என்ன வேலையில ஜாயின் பண்ணிட்டு போலாம், எந்த கம்பெனில ஒர்க் பண்றேன்னு கேட்க ஹீரோனிக்கு வர பயங்கரமா ஜர்க் ஆகுது. ஏன்னா லூஷனுக்கும் ஹீரோக்கும் சுத்தமாகாது, 2 பேருமே பிசினஸ் எனிமி. சோ நம்ம லூஷன் கம்பெனில தான் வேலை பார்க்கறோம், அதுவும் அவனுக்கு அசிஸ்டண்டா இருக்கும்னு மட்டும் தெரிஞ்சா அவ்வளவுதான், நம்ம செத்தோம். அதுக்கப்புறம் இந்த பைத்தியக்காரன் நம்மள வேலைக்கு போக விட மாட்டான், என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிக்கிறா. சோ ஹீரோ கிட்ட லூஷனுங்கிற அந்த பாஸோட பேரை மட்டும் மென்ஷன் பண்ணாம, எங்க கம்பெனியோட பிரசிடென்ட் ரொம்ப நாளாவே உங்களை மீட் பண்ணணும் வெயிட் பண்ணிட்டு இருக்காராம், டைம் இருந்தா சொல்லுங்களா, உங்க கூட லஞ்ச் சாப்பிட அவர் வரேன்னு சொன்னாருன்னு சொல்லி இவனுக்கு ஏத்த மாதிரி பேசி சமாளிச்சாரா. இவனும் ஒரு ரோஸ் எடுத்து அந்த ஹீரோயின் தலையில வச்சு விட்டுட்டு டக்குன்னு அவ கழுத்தை பிடிச்சு நறுக்குன்னு கடிச்சு விட்டுறான். இந்த பைட் மார்க்கை கவர் பண்ணாம இப்படியே போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஏன்னா ஹீரோயின் கழுத்துல இவன் பண்ண அந்த லவ் பைட்டை பார்த்துட்டு ஆல்ரெடி ஹீரோயின் ரிலேஷன்ஷிப்ல இருக்கான்னு நினைச்சு மத்த மென்ஸ் எல்லாம் இவகிட்ட நெருங்க மாட்டாங்க இல்லையா, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அனுப்பி வைக்கிறான். ஹீரோயின் அவனை திட்டிக்கிட்டே கழுத்துல பேண்டேஜ் போட்டுட்டு வந்துதான் வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினுடைய பாஸ் அவருடைய கேபின்ல இருந்து வெளியில வருவாரா. அவரை பார்த்த ஹீரோயினும், பாஸ் நீங்க லஞ்ச் சாப்பிட போறீங்களா, நான் வேணா உங்களுக்கு வாங்கிட்டு வந்து தரவான்னு கேட்கிறா. என்ன ஆல்ரெடி இன்டர்வியூல சொல்லிருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு கலா நீங்க தான் பார்த்தாகணும்னு, அதனால தான் அந்த மாதிரி கேட்கிறா. அதுக்கு லூஷன் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டென்ட் பண்ண வேண்டியது இருக்கா. சோ அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி 2 பேரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய் அட்டென்ட் பண்ணலாம்னு ஹீரோவும் அவர் கூட கூட்டிட்டு போறாரு.
ஆக்சுவலி இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட் வர ஸ்டார்ட் ஆகுது. வேலை சம்பந்தமா மட்டும் தான் பேசுறான், இல்லனா இவர்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. சோ ஹீரோனுடைய இந்த கேரக்டர் அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பொண்ணா தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டே போறாரு. நெக்ஸ்ட் ரெஸ்டாரண்ட்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் லூஷன் கூட சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் கூட பேசிக்கிட்டே வெளியில வரா. அப்ப கரெக்டா ஆப்போசிட் தான் ஹீரோ போன் பேசிக்கிட்டே உள்ள வரான். அவனை பார்த்த ஹீரோயினும் இவனான்னு சொல்லி செம்மையா பயந்துட்டு இருக்கா. ஹீரோவும் ஹீரோயினே பாத்துறான். இவனுக்கு தான் ஹீரோயின் தன்னை தவிர வேற எந்த மென்ஸ் கிட்ட பேசினாலும் பிடிக்காது. அதுவும் அந்த லூஷன் வர இவனுடைய பிசினஸ் எதிரியாச்சா. அவன் கூட இந்த அளவுக்கு பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே வரத பார்த்த ஹீரோ பயங்கரமா ஜெலஸ் ஆகிடுறான். பயங்கர ஜெலஸோட அவளை பார்த்து முறைச்சிட்டு இருக்கும் போது அந்நேரம் பார்த்த அசிஸ்டன்டும் இவங்க 2 பேருக்கும் தெரிஞ்ச காமனான ஒரு பிசினஸ் மேனோட அங்க வராரு. சோ அவர்கிட்ட 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. லூஷனும் ஃபார்மலுக்கு அவங்க கிட்ட பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்போ ஹீரோயின் பின்னாடியே போகலான்னு பார்க்கும்போது அவன் கையை பிடிச்சு ஸ்டாப் பண்றான். உடனே ஹீரோயின் அவன் கையை தட்டி விட்டுட்டு அவன் இக்னோர் பண்ணிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. உனக்கு இந்த அளவுக்கு தைரியம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பயங்கர கோபத்தோட பார்த்துட்டு இருக்கும் போது அசிஸ்டன்ட்டுக்கு வர செம்மையா ஜெர்க் ஆகிட்டு இருக்கு. நல்ல வேளை இந்த பிசினஸ்மேன் வந்தாரு. இந்த பிசினஸ்மேன் மட்டும் வரலனா இன்னைக்கு ஹீரோயின் கூட வந்ததுக்கு அந்த லூஷன் செம்மையா அடி வாங்கியிருப்பான்னு சொல்லி பயந்துட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஹீரோயினும் அச்சோ கடவுளே இவன் வேற பார்த்துட்டானே இன்னைக்கு என்ன பண்ண காத்திருக்கானோ. கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவனை விட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தோம். ஆனா அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது போல. சீக்கிரமாவே அந்த டெவில விட்டு எஸ்கேப் ஆகணும்னு பிளான் போட்டுட்டு இருக்கா. தென் ஒர்க் அதிகமா இருந்ததால ஹீரோயினும் நைட்டு கொஞ்சம் லேட்டா தான் வீட்டுக்கு வரா. வீடு இருட்டா இருக்கவும் லைட்டை போட அங்க ஹீரோ தான் பேய் மாதிரி உட்காந்துருக்கான். மிஸ்டர் சி நீங்களா எப்போ வீட்டுக்கு வந்தீங்கன்னு கேட்க, ஏன் நான் எப்போ வீட்டுக்கு வரணும் எப்போ வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணுமா? எப்பத்துல இந்த மேடம் என்னுடைய ஷெட்யூல் எல்லாம் மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு கேட்டு எடுத்த உடனே கொஞ்சம் வல்கரா தான் பேச ஆரம்பிக்கிறான். அது வந்து மிஸ்டர் ஜி நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்கன்னு சொல்றா. இப்போ என்கிட்ட என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போற? என்ன அந்த லூஷன் உனக்கு சேலரி அதிகமா தரேன்னு ஆஃபர் பண்ணானா இல்ல வேற எதுவும் ஆஃபர் பண்ணானான்னு கேட்க, அப்படிலாம் எதுவுமே இல்ல. ஆல்ரெடி நீங்க 2 பேரும் பிசினஸ் எனிமீஸ்னு நிஜமாலுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்றா. அதான் இப்போ தெரிஞ்சிச்சுல, இதுக்கப்புறம் நீ அவங்ககிட்ட வேலைக்கு போக தேவையில்ல, அவன் வேலையை ரிசைன் பண்ணிடுன்னு சொல்றா. இல்ல என்னால முடியாது, என் வேலையில ரிசைன் பண்ண முடியாது. ஆல்ரெடி நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க என்னுடைய ஒர்க்ல எல்லாம் நீங்க தலையிட மாட்டீங்க, என்ன ஃப்ரீடமா விட்டுருவீங்கன்னு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்க திடீர்னு சொன்னீங்கன்னா நான் என்ன பண்றது? உங்க ப்ராமிஸை நீங்க பிரேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்றா. இங்க பாரு சாங், என் பொறுமை நீ ரொம்ப சோதிக்கிறா. உன்னுடைய லிமிட்டை நீ ரொம்ப கிராஸ் பண்றேன்னு சொல்லவும் இவங்கிட்ட இப்படிலாம் பேசினா வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் டக்கு டக்குன்னு அவன் சட்டை பட்டின கழட்டி விட்டுட்டு நமக்குள்ள ஒரு டீல் வச்சுக்கலாம், நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்வ் பண்றேன், அதுக்கு பதிலா நான் வேலைக்கு போகணும், தொடர்ந்து குரூப்ல வேலை பார்க்கணும், அதுல நீங்க தலையிடக்கூடாதுன்னு சொல்றா. இவனுக்கா செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னெல்லாம் ஹீரோயின் கிட்ட ஃபோர்ஸ் தான் பண்ணிருப்பான். அவளா இந்த மாதிரி வாலண்டியரெல்லாம் கேட்டது கிடையாது. இப்போ அந்த லூஷன் கிட்ட வேலைக்கு போகிறதுக்காக இப்படி வாலண்டியரா வரேன்னு சொல்றாளேன்னு சொல்லிட்டு செம்மையா கோவம் வந்துட்டு இருக்கு. சரி இவனுடைய டீல் எனக்கு ஓகேன்னு சொல்ல ஹீரோயினா அவனை அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்ததை விடவும் அவளை பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப கூட நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், நீ பண்ணதை நீ ரெகுலேட் பண்றியா? இதுக்கப்புறம் அவன் கம்பெனிக்கு வேலைக்கு போகாம இருக்கியா, வேலையை ரிசைன் பண்றியான்னு கேக்குறான். ஆனா அவ அப்பவும் முடியாதுன்னு தான் சொல்றா, நான் வேலைக்கு போவேன்னு தான் சொல்றா. தென் நெக்ஸ்ட் மணி காமிக்கிறாங்க. ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் இந்த டெவில் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னு பிளான் போட்டுட்டு இருக்கா. ஜாங் எழுந்துட்டு போல, போ போயிட்டு சீக்கிரமாவே கிளம்பு, நானே உன்னை கூட்டிட்டு வந்து உன்னுடைய ஆஃபீஸ்ல டிராப் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்புறா. அவன் இங்கிருந்து கிளம்புறதுக்கு அப்புறம் ஹீரோயினும் அவளுடைய சீனியர் இருக்காங்க இல்லையா நான்சி, அவங்களுக்கு தான் கால் பண்றா. முத நாள் ஆஃபீஸ்ல இருக்கும் போது ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக ஜெர்மனி போகணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஹீரோயின் தான் ஹீரோ விட மாட்டான்னு நினைச்சு ஜெர்மனிக்குலாம் என்னால வர முடியாது, எங்க சொந்தக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லியிருப்பா. ஆனா இப்போ ஹீரோ கிட்டே தப்பிக்க இதுதான் சரியான சான்ஸா இருக்குன்னு முடிவு பண்ணி அவங்களுக்கு இவளே கால் பண்ணி அவங்க கூட நான் ஜெர்மனிக்கு வரேன், என்னையும் அவங்க கூட கூட்டிட்டு போங்கன்னு சொல்றா. தென் ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிட்டு வந்து அவ ஒர்க் பண்றா ஒரு பிளேஸ்ல டிராப் பண்றா. அங்க நான்சியும் ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்டேட் போகிறதுக்காக. ஜாங் உன்னுடைய லக்கேஜ்ல எங்கன்னு கேட்க, எல்லாமே ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு சமாளிச்சிடறா. அப்போ சொல்லுதான் ஹீரோ வர நின்றுட்டு இருக்கான். இவங்க பேசுறது அவன் காதுல விழல. அதனால ஹீரோயினி கிட்ட வேலை முடிஞ்சதும் எனக்காக வெயிட் பண்ண, நானே உன்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. போடா போ, இதுக்கப்புறம் நான் உன்னை மீட் பண்ணவே மாட்டேன், ஜெர்மனி போக போறேன்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியா இருக்கா. எங்க ஹீரோவும் ரொம்ப தூரம் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட தான் கால் வருது. ஹீரோயின் ஜெர்மனி போக போறாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க பேர்ல ஃபிளைட் டிக்கெட் புக் ஆயிருக்குன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோவும் பயங்கர கோவத்தோட ஏர்போர்ட் தான் கிளம்புறா. இந்த பக்கம் ஹீரோயினும் ஏர்போர்ட்ல நான்சி கூட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. செக்கிங் போயிட்டு இருக்கு. அப்போ இவளுக்கு ஹீரோ கிட்ட தான் கண்டினியூஸா கால் வந்துட்டு இருக்கு. இவ கால் அட்டென்ட் பண்ணவே மாட்டேங்கிறா. இவன் எதுக்கு இப்போ கண்டினியூஸா கால் பண்றா? ஒருவேளை நம்ம அப்டேட் பார்க்க போறது இவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு செம்மையா பயந்துட்டு இருக்கா. பக்கத்துல இருக்கிற நான்சியோ என்னாச்சு சாங், கால் வந்துட்டு இருக்கு, எதுக்கு பிக் பண்ணவே மாட்டேங்கிறா, எதுக்கு இவ்வளவு நர்வஸா இருக்கன்னு கேக்குறா. அது வந்து என் பாய் ஃப்ரெண்ட் சரியான இம்சை, என்னை விட்டு பிரிஞ்சதே இல்ல, அதான் நான் அவனை விட்டு பிரிஞ்சு போறதெல்லாம் இப்படி கால் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு எவ்வளவு ஏதோ சொல்லி சமாளிச்சிடறா. இந்த பக்கம் ஹீரோவும் ஏர்போர்ட்டை ரீச் பண்ணிடுறான். பயங்கர வெறியோட ஹீரோய்க்கு கால் பண்ணிக்கிட்டே தேடிட்டு இருக்கான். ஜாங் கடவுள் நம்பிக்கை இருந்தா வேண்டிக்கோ, என் கண்ணில் படக்கூடாதுன்னு, என் கண்ணில் மட்டும் இன்னைக்கு மாட்டினேன் அவ்வளவுதான் சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட தான் தேடிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயினும் ஹீரோ கண்ணில் படுறதுக்குள்ள சீக்கிரமாவே கிளம்பணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமா இருந்து கிளம்பிட்டு இருக்கா. கரெக்டா பாஸ்போர்ட் கொடுக்கும் போது ஹீரோ வந்து அவ கையை பிடிச்சிடறான். என்னை விட்டு ஓடி போகலாம் ட்ரை பண்றியா, அவ்வளவு சீக்கிரம் உனக்கு கிவ் அப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறா. இந்த நான்சி பொண்ணுக்கா ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குதுங்கன்னு பாத்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் வீட்டுல தான் காமிக்கிறாங்க. அப்படியே அவளை பிடிச்ச சோஃபால தள்ளி இந்த அளவுக்கு தைரியம்
தைரியத்தெல்லாம் உனக்கு யார் கொடுத்தது? என்ன அந்த லோஷன் இதெல்லாம் பண்ண சொன்னானா? அவன் கொடுக்குற தைரியத்துல தான் அவன் கூட சேர்ந்து என்ன டம்ப் பண்ண பாக்குறேன்னு கேக்குறான். உடனே இவ்வளவு அவன் கையை பிடிச்சு, இங்க பாருங்க ஜீ, நான் தெரியாம பண்ணிட்டேன், வேணும்னு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கோங்க, நான் வேணா உங்க முன்னாடி நீலன் பண்ணவான்னு கேட்டு ரொம்ப கெஞ்சிட்டு இருக்கா. என்னடா இவ இந்த அளவுக்கு கெஞ்சிராலேன்னு பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு அவன் கையை உதறி விட்டுட்டு, என்ன இப்படிலாம் கெஞ்சுவன் பாத்தியா? என்னுடைய டிக்னிட்டியை விட்டுட்டு உன் காலடியில ஒரு நாய் மாதிரி தான் வந்துட்டு இருக்கான். எதுக்கு என்ன இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட இதேமே இல்லையா? எதுக்கு என்ன ஒரு பிளேட்டிங் மாதிரி யூஸ் பண்றேன்னு கேட்டு திட்டிட்டு இருக்கா. எதை பிளேட்டிங்னு கேட்க மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் அவருடைய ஹை ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தப்போ அவங்க ஸ்கூல்ல ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம் நடக்க இருந்திருக்கும். அதுக்கான டெக்கரேஷன் ஒர்க்கு தான் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் காலில் டெரி கீழே விழ போக ஒரு பையன் வந்து அவளை தாங்கி பிடிச்சிருப்பான். அப்போ அந்த பக்கமா தற்செயலா ஹீரோனியை பார்க்க வந்த அந்த டேவிலும் ஹீரோனி அவன் தாங்கி பிடிச்சதை பார்த்திருப்பான். சோ என்ன ரிஜெக்ட் பண்ணதுக்கு இவன் தான் காரணமான்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டிருப்பான். இதுல ஹீரோனிக்கு ஹெல்ப் பண்ண இந்த பையன் வர சும்மா இல்லாம ஜாங் எல்லாரும் சொல்றாங்க அந்த ஜீவனுடைய பாய் ஃப்ரெண்ட்னு, அது உண்மையான்னு கேட்டிருப்பான். ஹீரோ அங்க நின்றுட்டு இருக்கதை பார்க்காத ஹீரோயினும் அப்படிலாம் எதுவுமே இல்லை, அவனுடைய பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, அவன் ஜஸ்ட் என்னுடைய படிப்புக்கு ஹெல்ப் பண்றான், எனக்கு ஸ்பான்சர் பண்றான், அவ்வளவுதான் சொல்லிருப்பா. அவ்வளவுதானா? நான் கூட என்னமோ நினைச்சேன். அப்போ உனக்கு அவனை பிடிக்காதான்னு கேட்க, இதுல பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவனும் நானும் வேற வேற உலகத்தை சேர்ந்தவங்க, அவனை தவிர வேற யாரை வேணாலும் எனக்கு பிடிக்கும், அவன் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருப்பா. இப்படிலாம் அவ பேச பேசதான் இவனுக்கு பயங்கரமா அவன் மேல ட்ரிகர் ஆகிருக்கும். ஜாங் நீயா இருக்கும்னு நினைக்கிற, இதனாலதான் எனக்கு உன் மேல இருக்கிற அஃபெக்ஷன் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க இந்த பையன் வேற, நான் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணா நீ ஏத்துப்பியான்னு கேட்டு அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ண வரான். அப்போ சடனா அங்க ஹீரோ வந்து அவனுடைய ப்ரொபோஸ் எல்லாம் ஏத்துக்க மாட்டா, ஏன்னா அவ என்னுடைய பிளேட்டிங், சோ என்னுடைய பொருள் மேல நீ ஆசைப்படுறதுக்கு உனக்கு எந்தவித டிசர்வும் இல்லைன்னு சொல்லியிருப்பான். இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்தா ஹீரோவும், ஆமா நீ எனக்கு ஒரு பிளேட்டிங் மாதிரி தான், உன்னை நீ என்கிட்ட சப்மிட் பண்றதுல உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கான்னு கேக்குறான். உனக்கு இப்படிலாம் கேட்க கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? 10 வருஷமா என்னை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க தெரியுமா? என்ன உன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்க, என்னுடைய லிமிட் இவ்வளவுதான் சொல்லி என்ன ரொம்ப புஷ் பண்ற, உனக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆக போதுல, மேரேஜ் ஆக போதுல, அப்புறம் எதுக்குடா என்ன விடவே மாட்டேங்கிற? என்ன உன்னுடைய மேரேஜுக்கு அப்புறமும் என்ன உனக்கு மிஸ்டர்ஸா வச்சுக்கலான்னு பாக்குறியா? இந்த மாதிரி டிக்னிட்டியே இல்லாம வாழறதுக்கு ஒரு கத்தி எடுத்து பேசாம என்ன குத்திடு, எதுக்கு அப்படி பண்ணு கேட்டு பயங்கரமா அவனை திட்டிட்டு இருக்கா. சோ 10 வருஷமா நான் பண்ற டார்ச்சர்லாம் நீ பொறுத்துட்டு இருக்க அப்படித்தானே? அப்ப நான் உனக்கு பண்ண நல்ல தளத்தையும் மறந்துட்டியா? எப்பத்துல இருந்து மறந்த? அந்த லூஷன் உன் லைஃபுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மறந்தியான்னு கேக்குறான். இப்ப இதுக்கு நம்ம பிரச்சனைக்குள்ள அவரை இழுக்கிற? ஒத்துக்கிறேன், நீ இதுக்கு முன்னாடி எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்க, என்னுடைய படிப்புக்கு நீ தான் செலவு பண்ணிருக்க, என்ன படிக்க வச்சிருக்க, எனக்கு வேணுங்கிறத எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்க, ஏன் எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்ப கூட நீ தான் என்ன ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிட்ட, அதுக்காகலாம் நான் என்ன பண்றது? என்கிட்ட இருந்து நீ பண்ண எல்லாத்துக்கும் பிரதிபலனா இப்படிதான் எதிர்பார்ப்பேன்னு கேட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கா. இவனுக்கா செம்ம கோவம் வந்துட்டு இருக்கு. நான் என்ன பண்ணாலும் எதுக்கு என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு, இங்க பாரு ஜாங், தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கேமை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த கேமை நீ கூட பிளே பண்ணி தான் ஆகணும், வேணும்னா நம்ம ரூல்ஸை மாத்திக்கலாம், நீ தானே சொல்றா நான் உன்னை ரொம்பவே ஹியூமிலேட் பண்றேன், உன்னை டாய் மாதிரி யூஸ் பண்றேன்னு, அப்படியே வச்சுக்கலாம், இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்குள்ளயும் எந்தவித எமோஷனலும் இருக்காது, ஒன்லி பிசினஸ் மட்டும் தான் இருக்கும், அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கலாம், அடுத்த 5 வருஷத்துக்கும் என் கூட நீ இருந்தாகணும், ஒருவேளை அந்த மாதிரி நீ இருந்தீன்னா உன்னை நான் விட்டுருவேன், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன் உன்னுடைய ஸ்டடீஸ் உன்னுடைய கெரியர்னு எல்லாத்துலயும் இன்டர்ஃபியர் ஆகுவேன், உனக்கு தொடர்ந்து தொலை கொடுத்துட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அவளை மிரட்டிட்டு இருக்கான். ஆமாண்டா, ஆல்ரெடி 10 வருஷமே உன்கிட்ட இருந்து படாத பாடுட்டு இருக்கான், இதுல இன்னும் வர 5 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போடுறியா, உனக்கு என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட சரின்னு சொல்லி ஒத்துக்கிறா. ஆனா மனசுக்குள்ள அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு போகிறதுக்கான பிளான தான் போட்டுட்டு இருக்கா. அவ சரின்னு சொல்லுவான், அவளுடைய பாஸ்போர்ட் பிடிக்கிறான், ஏன்னா பாஸ்போர்ட் இருந்தா ஹீரோயின் அப்ரோட் போகலாம், அதனால அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த பாஸ்போர்ட் என்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போயிடா. எப்ப பாரு என்னை விட்டு ஓரதுலயே இருக்காளேங்கிற கோவத்துல ஹீரோ என்ன பண்றானா நைட்டு கிளப்புக்கு தான் வரான். அதுவும் அங்க நிறைய பொண்ணுங்களை வர சொல்லியிருக்கான். அந்த பொண்ணுங்கெல்லாம் வரிசையில வந்து நிக்கிறாங்க. இவனும் அதுல ஒரு பொண்ணை சூஸ் பண்றான். ஆனா இவனுக்கு ஹீரோனை தவிர வேற எந்த பொண்ணுங்க மேலயும் ஃபீலிங்ஸ் வரல. அந்த பொண்ணுங்க ஜஸ்ட் இவன் மேல கை வச்சதுக்கே ரொம்ப அருவருப்பா ஃபீல் பண்றான். அதனால அந்த பொண்ணுங்களை வெளியில போக சொல்லி திட்டி விட்டுறான். மிஸ்டர் ஜேக்கு என்னாச்சு, அவரே தான் நம்ம எல்லாரையும் வர சொன்னாரு, இப்ப அவரே திட்டி வெளியில போக சொல்றாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே காசு பேசிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஜாங் இதுக்கு எப்படியா மண்டக்குள்ள புகுந்தா இந்த அளவுக்கு என்ன அப்சஸ்ட் ஆக்குற, உன் மேல இருக்கிற ஃபீலிங்ஸ் எதுக்காக வேற எந்த பொண்ணு மேலும் எனக்கு வரலன்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகி ஃபுல்லா குடிச்சிட்டு இருக்கா. தென் நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க, ஹீரோயின் அவருடைய ஆபீஸ்ல தான் இருக்கா. அப்போ ஹீரோடைய அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து அவளுக்கு கால் வருது. பாஸ் லாஸ்ட் நைட் ரொம்ப அதிகமா குடிச்சதால அவருக்கு ஸ்டொமக் இஷ்யூ வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு, சோ உங்களை வர சொன்னாருன்னு சொல்லவும், அதே இதுக்கு என்கிட்ட சொல்றீங்க, நான் என்ன அவருக்கு பேபி சிட்டர்னு கேட்டு கோவத்துல போனை வச்சிடறா. ஆனா அடுத்த செகண்டே பார்த்தா மனசு கேட்காம ஹீரோ பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கா. அவள் அங்க பார்க்கவே இவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. மேடம் வர மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ வந்திருக்கீங்க, ஒருவேளை உங்களுடைய கண்ட்ரோலர் மேல உங்களுக்கு அக்கறை வந்துச்சான்னு கேட்க, வேற என்ன பண்றது, அதான் நீங்களே சொல்றீங்களே உங்களை ஒரு கண்ட்ரோலர்னு, நீங்க நல்லா இருந்தா தானே இன்னுமே என்ன நிறைய கண்ட்ரோல் பண்ணலாம், என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணலாம், அதனால தான் உங்களை கேர் பண்ணிக்க வந்தேன்னு சொல்றா. சரி சாங், நான் மெடிசன் எடுத்துக்கணும், அந்த டேப்லெட்டையும் தண்ணி எடுன்னு சொல்ல அவளும் தண்ணி எடுத்து கொடுக்குறா. தண்ணி ரொம்ப சில்லா இருக்குன்னு நினைக்கிறேன், ஹாட் வாட்டரை மிக்ஸ் பண்ணி கொடுன்னு சொல்லவும் அவளும் சரின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறா. இப்ப பார்த்தா கிளாஸ் மேல கை வச்சு பார்த்துட்டு தண்ணி ரொம்ப ஹாட்டா இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சில் வாட்டரை மிக்ஸ் பண்ணி கொடுன்னு சொல்றான். ஆரம்பிச்சிட்டான்டா, உடம்பு சரியில்லைனா கூட நம்மள டார்ச்சர் பண்ணது மட்டும் குறைய வைக்க மாட்டான்னு சொல்லிட்டு இவளும் தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறா. இவனும் அந்த கிளாஸை கையில வாங்கிட்டு, பாத்தியா சாங், நீ ஃபர்ஸ்ட் எனக்கு தண்ணி ஊத்தி கொடுக்கும் போது இருந்த பொறுமை இப்போ உனக்கு இல்ல, ஆனா அந்த லோஷன் கூட ஒர்க் பண்ணும்
வரும்போது அவனுக்காக வெயிட் பண்ணும் போதுலாம் இந்த அளவுக்கு உனக்கு பொறுமை இருக்குமான்னு கேக்குறான். இவ செம்மையா டென்ஷன் ஆயிரா. ஃபர்ஸ்ட் மெடிசனை முழுங்கி தரேன்னு சொல்லிட்டு அவன் வாயில வச்சு அழுத்தி விட்டுறா. அவரு உங்களை விடவும் ரொம்ப நல்லவர், ரொம்ப மேனஸ் தெரிஞ்சவர், அவர்கிட்ட நான் ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு வேணும்னே ஹீரோவை டீஸ் பண்ணிட்டு இருக்கா. இவனுக்கா செம்மையா ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அவனை பத்தி பெருமை பேசுறதை ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது, போய் சாப்பாடு வாங்கிட்டு வான்னு சொல்றான். இவனும் சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்க அந்த ரூமை விட்டு வெளியில வரும்போது ஆப்போசிட்ல தான் லூஷன் வந்துட்டு இருக்கான். தெரியாதனமா ரெண்டு பேரும் மோதிக்க ஹீரோயினி அவரை தாங்கி பிடிக்க, ஜாங் நீயா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு எதுவும் உடம்பு முடியலன்னு கேக்குறாரு. இல்ல நான் நல்லா தான் இருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவரை நம்பவே மாட்டேங்கிறாரு. ஏன்னா அந்த நான்சி பொண்ணு ஹீரோயினியை ஹீரோ தூக்கிட்டு வந்ததா சொல்லிருப்பா போல. அதனால நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கனா அதுக்கு காரணம் அந்த ஜீ தானா, அவன் ஏதோ ஒன்னு ஹர்ட் பண்ணிட்டானு கேக்குறாரு. அந்நேரம் பார்த்தா ஹீரோ வர லூஷனுக்கு பின்னாடி வந்து நிக்கிறா. அவன் இதெல்லாம் கேட்டா கண்டிப்பா கோவப்படுவானேன்னு பயந்து ஒர்க்கு சம்பந்தமா பேசுற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்கா. அப்போ இடையில ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துமே அவர்கிட்ட ஒர்க் பத்தி பேசிட்டு இருக்கீங்க, அந்த அளவுக்கு நீங்க என்ன ஸ்ட்ரிக்டான்னு கேட்டு அவர்கிட்ட பிரச்சனை பண்ண லூஷனும் கடுப்பாயி ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ண ரெண்டு பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் அதிகமாகி ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ லூஷனுக்கு ஒரு ஃபோன் கால் வருவோம். ஹீரோயின் கிட்ட நாளைக்கு ஒர்க் பிளேஸ்ல பாக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அவனுக்கு என்ன உன் மேல அவ்வளவு அக்கறை, இப்போ நான் சொல்றேன் நாளைக்கு நீ வேலைக்கே போக கூடாதுன்னு சொல்றான். மிஸ்டர் ஜி நமக்குள்ள இருந்த கான்ட்ராக்டை மறந்துட்டீங்களா, ஆல்ரெடி கான்ட்ராக்ட்ல மென்ஷன் ஆயிருக்கு, நீங்க என்னுடைய ஒர்க் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு, அப்படி இருந்தும் நீங்க இந்த மாதிரி பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லைன்னு சொல்றா. சரி நீ நாளைக்கு வேலைக்கு போ, ஆனா நீ பெட்டை விட்டு இருந்தா தானே போவேன்னு சொல்லிட்டு அவள் அங்க வீட்டுக்கு இழுத்துட்டு போயிடுறா. வீட்டுக்கு வந்ததுமே அவளை பிடிச்சி பெட்ல தள்ளி அவகிட்ட அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே சொன்னீங்க, இதெல்லாம் உங்களால முடியுமா, அப்போ வேணும்னே என்கிட்ட ட்ரிக் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டு திட்டிட்டு இருக்கா. அதை பத்திலாம் உனக்கு என்ன கவலை, ஒருவேளை என் மேல உனக்கு அக்கறை வந்துச்சான்னு கேட்க, சரி என்னமோ பண்ணி தொலைங்க, ஆனா நாளைக்கு நான் வேலைக்கு போறதுல நீங்க இன்டர்ஃபியர் ஆக கூடாது, நாளைக்கு நான் வேலைக்கு போவேன்னு சொல்றா. அதையும் பாக்கலாம்னு சொல்லிட்டு இவனும் அவளை அப்ரோச் பண்ண போறான். இவளுக்கா செம்ம டென்ஷன் ஆகுது. கோவத்துல அவன் கிட்ட ரொமான்ஸ் பண்றாங்கிற பேர்ல அவன் கழுத்தெல்லாம் பிடிச்சி நல்லா நறுக்குன்னு கடிச்சு வச்சிடறா. இவ வேணும்னு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கிறத ஹீரோவாலையும் புரிஞ்சுக்க முடியுது. அதனால வேணும்னு அவகிட்ட ரொம்ப வல்கரா தான் ஆக்ட் பண்றான். தென் நெக்ஸ்ட் மார்னிங் தான் காமிக்கிறாங்க ஹீரோயின் அவன் மேல பண்ணி வச்ச பைட் மார்க்க விடவும் இவன் மேலதான் அளவுக்கு அதிகமான பைட் மார்க்லாம் இருக்கு. சாங் என்ன வேலைக்கு போற மாதிரி ஐடியா இருக்கா, இல்ல வீட்லயே ரெஸ்ட் எடுக்க போறியான்னு கேட்க, அவனை பார்த்து முறைச்சுக்கிட்டே நான் வேலைக்கே போறேன்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறா. அவளால சரியா நடக்க கூட முடியல, பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆகுறா. எப்படி இன்னைக்கு வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இவனும் அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க, என்னால வேலைக்கு போக முடியும்னு சொல்லிட்டு இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி எழுந்திருக்கிறா. சாங் உன் கழுத்துல பைட் மார்க்லாம் இருக்கு, கொஞ்சம் பாத்துக்கோன்னு சொல்றான். எனக்கு தெரியும் நீ மூடுன்னு சொல்லிட்டு அவன் முடியல கவர் பண்ணிட்டா இங்க இருந்து வெளியில போயிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோயினுடைய கம்பெனில தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒர்க் பண்ற அந்த ஒர்க் பிளேஸுக்கு இவருடைய உதவக்கார அப்பா வந்து நிக்கிறாரு. இந்த ஆளு கூட இருந்த உறவை தான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே கட் பண்ணியாச்சு, அப்புறம் எதுக்கு என்ன தேடி வந்திருக்காருன்னு சொல்லிட்டு என்ன விஷயம்னு கேட்கும் போது ஹீரோயினுடைய பிரதருக்கு மேரேஜ் ஆக போதான், சோ பெட்ரோல் கிஃப்ட்டுக்கு பணம் வேணுமா, அது மட்டும் இல்லாம வீட்டு வாடகை எல்லாம் கட்டாம இருக்கா, சோ நிறையவே பணம் தேவைப்படுதுன்னு கேட்டு ஹீரோயின் கிட்ட பணம் கேட்கிறாரு. அதுவும் 1 மில்லியன் பணம் கேட்கிறாரு. அவ்வளவு பணம் எல்லாம் என்கிட்ட கிடையாது, அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போறது, யார்கிட்ட கொள்ளடிக்குதுன்னு கேட்டு திட்டிட்டு இருக்கா. ஹீரோ மாதிரி பணக்காரன் கூட 10 வருஷமா இருக்கு, உங்ககிட்ட ஜஸ்ட் 1 மில்லியன் இல்லையா, நீ மட்டும் பணம் தரல இந்த இடத்த விட்டே போக மாட்டா, உன்னை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு எல்லா ஒர்க்கர்ஸ் முன்னாடியும் ஹீரோயின் ஹீரோவுக்கு மிஸ்ட்ரஸா இருக்கான்னு சொல்லி அவங்கள ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்காரு. அதை கேட்ட மத்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஹீரோயினை பத்தி தப்பா காசி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க லூஷன் தான் வரா. அங்க இருந்த எம்ப்ளாயிஸை திட்டி வேலையை போய் பாருங்கன்னு அனுப்பி விட்டுட்டு அதோட ஹீரோயின் அப்பாவே அங்க இருந்து விரட்டி விட்டுட்டு ஹீரோயினை உள்ள கூட்டிட்டு போறாரு. அப்போ ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட இருந்தா கால் வருது, ஒரு பேங்க்வெட் பார்ட்டிக்கு போகணுமா, அதனால ஹீரோயினியவும் தான் கூட வரணும்னு சொல்லி கூப்பிடுறா. இவளுக்கு போக விருப்பமே இல்லாட்டியும் வேற வழியே இல்லாம வரதா சொல்றா. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு பர்த்டே போல, அது அவளுக்கே ஞாபகம் இல்லாம தான் இருக்கு. ஆனா ஹீரோ அவளுடைய பர்த்டேவை கரெக்டா ஞாபகம் வச்சிருந்து அவளுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பான் போல. சோ அசிஸ்டன்டும் சில டிசைன் எல்லாம் எடுத்துட்டு வந்து காட்டி இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கேக்குறாரு. அது எவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் பரவாயில்ல, அவளுக்கு பர்பிள் கலர் தான் பிடிக்கும், அதனால பர்பிள் கலர்லயே வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றான். அதே மாதிரி ட்ரெஸ்ஸோட டிசைன் எல்லாம் கூட பார்த்துட்டு அவளுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா பிடிக்குமோ அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை தான் சொல்லி வாங்கிட்டு வர சொல்றான். இது எல்லாத்தையும் பார்த்த அசிஸ்டன்டும் அந்த பொண்ணு மேல பாஸ்க்கு எவ்வளவு கேரிங், ஆனா அந்த பொண்ணு கிட்ட மட்டும் அதை காட்டிக்கவே மாட்டேங்கிறாரு. எப்ப பாரு அவகிட்ட ரகடா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் எங்க ஹீரோயினும் ஹீரோ சொன்ன மாதிரி கிளம்பி அவர் சொன்ன அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கா. ஆக்சுவலி அவங்க வந்திருக்கிற இடம் ஹீரோ ஃபேமிலியோடைய பழைய மென்ஷனா. அந்த வீட்டை பார்த்த ஹீரோயினும் இவன் இதுக்கு நம்மள இங்க வர சொல்லியிருக்கான், இவன் கூட சேர்ந்து இருந்தாலே இவங்க வீட்டு ஆட்களுக்கு சுத்தமாவே பிடிக்காது, இப்ப பாரு இவங்க பாட்டி வர என் பேரனை வீட்டு வேலைக்கு போயிடுன்னு திட்டிக்கிட்டே இருப்பாங்க, இப்போ 2 பேரையும் சேர்த்து வச்சு பார்த்தா அவ்வளவுதான் சொல்லி ஹீரோயினை முழிச்சிட்டு இருக்கும் போது அப்போ சடனா ஹீரோ ஒரு பாக்ஸ் அவகிட்ட கொடுத்து இதுல அவனுடைய பர்த்டே கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு விஷ் பண்றான். ஆக்சுவலி ஹீரோயினி இன்னைக்கு அவளுக்கு பர்த்டேங்கிறத மறந்துருப்பா இல்லையா, ஆனா தன்னுடைய பர்த்டேவா ஹீரோ ஞாபகம் வச்சிருந்து தனக்காக கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறானே சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அவளுக்கு பிடிச்ச பர்பிள் கலர் பிரேஸ்லெட் தான் இருக்கு. இது ரொம்ப அழகா இருக்கு, ஆனா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குமே சொல்லுவோம். உனக்காக நான் இதுக்காக இவ்வளவு எக்ஸ்பென்சிவா வாங்க போறேன், இது ஜஸ்ட் கம்மி ரேட்டு தான், வேணும்னா போட்டுக்கோ இல்லைன்னா தூக்கி போட்டுன்னு சொல்றான். இல்ல இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்ல இவனே அந்த இடத்த அவ கையில போட்டு விடுறான். சரி டைம் ஆயிடுச்சு வா உள்ள போகலாம்னு சொல்லும் போது அவளுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது, நான் எப்படி அவங்க கூட வரதுன்னு கேக்குறா. அதை நான் பாத்துக்கிறேன் நீ வான்னு சொல்லி அவளை உள்ள கூட்டிட்டு போறான். அங்க ஹீரோடைய பாட்டி ஹீரோ கூட ஹீரோயின் வந்திருக்கத பார்த்ததுமே பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. இன்னைக்கு அவனுடைய 60வது பர்த்டே, இன்னைக்குன்னு பார்த்தே என்ன சுடுகாட்டுக்கு அனுப்பலாம்
பார்க்கலான்னு பிளான் பண்ணிருக்கியா, எதுக்கடா இவ்வளவு இங்க கூட்டிட்டு வந்தேன்னு திட்டிட்டு இருக்காங்க. பாட்டி இப்ப எதுக்கு இந்த அளவுக்கு கோவப்படுறீங்க, நீங்க தானே சொன்னீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கோன்னு, அதனாலதான் எனக்கான மேரேஜ் பார்ட்னரை கூட்டிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினே தான் சொல்றான். அட பாவி, மேரேஜ்ல இருந்து நீ தப்பிக்க என்ன ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணதான் கூட்டிட்டு வந்தேன்னு கேட்டு ஹீரோயினும் மனசுக்குள்ளே தேடிட்டு இருக்க. இங்க ஹீரோடைய பாட்டிக்கு இதெல்லாம் கேட்டு செம்மையா கோவம் வந்துட்டு இருக்கு. ஏண்டா நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி உனக்காக நான் ஷென் ஃபேமிலி வீட்டு பொண்ணை பார்த்து வச்சிருந்தா, நீ என்னடானா நான் பார்த்தா அந்த ஜியாவை விட்டுட்டு இவ்வளவு போய் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன், இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு ஹீரோவை திட்டிட்டு இருக்கும் போது இவங்க ஹீரோவுக்கு பார்த்தா அந்த ஜியாங்கிற பொண்ணுமே வரா. அந்த ஜியா அங்க வருவோம் ஹீரோனிக்கு ரொம்ப எம்பரிசிங்கா இருக்கு. அதனால ஹீரோ கிட்ட நீங்க பேசிட்டு வாங்க, நான் உங்களுக்காக வெளியில வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போயிடுறா. இந்த ஜி நம்மள எல்லாரும் முன்னாடி எம்பரிசிங் ஆக்கணும், நீங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் போல இருக்குன்னு திட்டிக்கிட்டே வரும்போது அப்ப அவங்களுக்கு ஆப்போசிட்ல ஹீரோடைய கசன் சிஸ்டர் தான் 2 பேர் வராளுங்க. ஆக்சுவலி ஹீரோ ஃபேமிலி சேர்ந்தா யாருக்குமே ஹீரோனியை சுத்தமாவே பிடிக்காது. சோ வேணும்னே ஹீரோனி கிட்ட டீஸ் பண்ற மாதிரி பேசி அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணவும் ஹீரோயின் அவங்க கிட்ட பதிலுக்கு பதில் பேசவும் அவளுங்க ஹீரோனியை பிடிச்சு தள்ளி விட்டுறாளுங்க. அப்ப கரெக்டா அங்க லூஷன் தான் வரா. ஹீரோயினை வந்து தூக்கி விட்டுட்டு உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாமான்னு கேக்குறான். இது எல்லாத்தையும் பார்த்தா இந்த 2 பொண்ணுங்களும் ஹீரோயினை பத்தியும் லூஷனை பத்தியும் இன்னுமே தப்பா பேசிட்டு இருக்காங்க. தென் ஹீரோயினா அவங்க 2 பேரையும் பிடிச்சு திட்டி விட்டுட்டு லூஷன் கூட அங்க இருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் லூஷன் கூட தான் கார்ல போயிட்டு இருக்கான். அப்ப லூஷன் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றானா, ஜாங் உன்னுடைய லவ்வுக்கு அந்த ஜே டிசர்வான பர்சனே கிடையாது, நீ இதுக்கு முன்னாடி ஜெர்மனிக்கு போகணும்னு நினைச்சது கூட அவனை விட்டு விலகி போகதானு கேட்க அதுக்கு ஹீரோயினும் ஆமான்னு சொல்றா. என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், பேசாம ஏன் கூட வந்துரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து இங்கிலாந்து போயிடலாம், அதுக்கப்புறம் அவனால நம்ம 2 பேரையும் கண்டே பிடிக்க முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. என்ன சொல்றீங்க நீங்களும் நானுமான்னு கேட்க ஆமா சார், எனக்கு ரொம்ப நாளாவே உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்றான். மிஸ்டர் லூஷன் நீங்க என்ன பேசுறீங்க, நீங்க பேசுறது ரொம்ப பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு சொல்றா. எல்லா காதலும் பைத்தியக்காரத்தனத்துல இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்ல, நீங்க பாருங்க லூஷன், நான் உங்களை என்னைக்குமே அந்த மாதிரி நினைச்சதில்ல, என்னுடைய பாசை மட்டும் தான் நினைச்சிருக்கேன்னு சொல்லவும் அதனால என்ன இப்போ இட்ஸ் ஓகே, நான் அவனை மாதிரி ஒன்று ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன், எவ்வளோ வேணுமோ டைம் எடுத்துக்கோ, அந்த அளவுக்கு எனக்கு பொறுமை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பின்னாடி ஹீரோடைய கார் வரதை நோட்டீஸ் பண்றான். அவன் தான் வரான்னு சொல்லிட்டு இவரும் காரை ஃபாஸ்டா ட்ரை பண்ணிட்டு போறாரு. எங்க ஹீரோவும் வீட்டு கொடுக்குற மாதிரி தெரியல, எவ்வளோ தைரியம் தான் என்னுடைய உமனை ஸ்டீல் பண்ண பாப்பேன்னு சொல்லிட்டு காரை ஃபாஸ்டா டிரைவ் பண்ணிட்டு போய் லூஷனுடைய வண்டியை ஹிட் பண்ணிடுறான். நடந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோயின் மட்டும் தான் நல்லா இருக்கா, 2 பேருமே ஃபிளாட் ஆயிரானுங்க. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. லூஷனும் கண் விழிக்கிறான். அவனுக்கு பக்கத்துல ஹீரோயின் தான் உட்காந்தபடி தூங்கிட்டு இருக்கா. அவனை நைட்டு ஃபுல்லா இவ தான் டேக் கேர் பண்ணியிருப்பா போல. ஹீரோயினே எழுந்து என்ன மன்னிச்சிருங்க மிஸ்டர் லூ, எல்லாமே என்னால தான், நான் மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்காது, அந்த பைத்தியக்கார உங்களை இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லி ஹீரோவை தான் திட்டிட்டு இருக்கா. அவ பாக்கிறதுக்கு ரொம்ப டயர்டா இருந்ததெல்லாம் நெத்தியில கை வச்சு பாக்குறான். பயங்கரமான ஃபீவர் அடிக்குது. உடனே டாக்டர் கூப்பிடுறேன்னு சொல்றான். இல்ல நானே பாத்துக்கிறேன், நீங்க ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு உங்களுக்கு ஹாட் வாட்டர் எடுத்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கையில பிளாக்ஸோட வெளியில வரா. கையில பிளாஸ்கோட அங்க இருந்து வெளியில வந்தா இந்த பக்கம் ஹீரோ தான் டெவில் மாதிரி நிக்கிறான். அவளை அப்படியே பிடிச்சு இழுத்து ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். எவ்வளவு நகர்த்தி விட ட்ரை பண்றான். அவன் பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கவும் நல்லா நறுக்குன்னு அவன் வாயை பிடிச்சு கடிச்சு விட்டுறா. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குன்னு கேட்டு அவனை திட்டிட்டு இருக்கா. ஆமா எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, நீ தான் என்ன இந்த அளவுக்கு பைத்தியமாக்கிட்ட, எவ்வளவு தைரியம் தான் என்னை விட்டுட்டு நான் வரதுக்குள்ளேயே அவன் கூட போயிருப்ப, இரு ஒரு 2 காலையும் உடைச்சு என்னை விட்டு விலகி போக முடியாத அளவுக்கு பண்றேன்னு சொல்லிட்டு அவளை மிரட்டிட்டு இருக்கான். அப்ப அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து அவனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அங்க ஹீரோ கூட போனப்ப அந்த 2 பொண்ணுங்க ஹீரோனை பார்த்து அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணி அவங்களை பிடிச்சு தள்ளி விட்டாங்க இல்லையா, அதோட சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் அனுப்பி வச்சிருக்காரு. சோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கும் புரியுது ஹீரோனி கிட்ட அந்த 2 பொண்ணுங்க பிரச்சனை பண்ணதால தான் லூஷன் வந்து அவங்க கிட்ட இருந்து சர்வ் பண்ணி ஹீரோனை கூட்டிட்டு போயிருக்காருங்கிறது. அப்போ இதனாலதான் அவன் கூட நீ போனியான்னு கேட்டு அவங்க 2 பேரும் என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ ஹீரோயின் அவனை ஸ்டாப் பண்ணி என்ன பண்ண போறீங்க, அவங்க 2 பேரும் உங்க கசின், அவங்க மேல கை வச்சீங்கன்னா உங்க ஃபேமிலி இன்னுமே என் மேலதான் கோவப்படுவாங்க, என்னதான் பிளேம் பண்ணுவாங்கன்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகுறான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட இங்க பாருங்க, உங்களால தான் இன்னைக்கு லூஷன் ஹாஸ்பிட்டல்ல பெட்ல அட்மிட் ஆயிருக்காரு, ஒழுங்கா வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அதோட உங்க வீட்டுல பாக்குற அந்த ஜியா பொண்ணைய மேரேஜ் பண்ணிக்கோங்க, என்ன விட்டுருங்கன்னு சொல்றா. சரி அந்த லூஷன் கிட்ட வேணா நான் மன்னிப்பு கேட்கிறேன், ஆனா அந்த ஜியாவை மேரேஜ் பண்ணிக்கிறதுலாம் இம்பாசிபிள், என்னால உன்னை கிவ் அப்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போறான். தென் கையில ஒரு பொக்கேவோட லூஷனை பார்க்க தான் வரா. அந்த பொக்கேவை வேண்டாம் வெறுப்பா அவன் உடஞ்சு போன காலையை தூக்கி போட்டுட்டு நான் உன்னை இதெல்லாம் வேணும்னு பெறல, நீ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்த, அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண, சோ இதுக்கப்புறம் அவகிட்ட இருந்து விலகியேறுன்னு அவனை வான் பண்ணிட்டு இருக்கான். ஏண்டா எதுக்குடா உன் மேல இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தி உன் டைமை வேஸ்ட் பண்ற, உங்க பாட்டி தான் ஆல்ரெடி உனக்காக ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்காங்களா, பேசாம அந்த ஜியாவே மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானு சொல்றான். அத நீ சொல்லாத, என் பாட்டிக்கு தேவையானது ஒரு குழந்தை, அவங்களுடைய பேர குழந்தைய பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, நானும் ஹீரோனியும் சேர்ந்து அவங்களுக்காக ஒரு பேர குழந்தை பெற்று கொடுத்துட்டா அவங்க ஈஸியா காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்கன்னு சொல்றான். அதை கேட்ட லூஷனுக்கா செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு ஹீரோயின் ஒத்துப்பாளா, அவ என்னைக்குமே உன் கூட ஹாப்பியாவே இருக்க முடியாதுன்னு சொல்றான். அதை நான் பாத்துக்கிறேன், அவளுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தைக்காகவது அவ கண்டிப்பா என் கூட வாழ்ந்ததாகணும், என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டா, ஆனா நீ எங்க லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகாம எங்க ஃபேமிலிக்குள்ள தலையிட மாட்டா, அதுவே போதும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புன பார்க்கும் போது இவன் அவனை ஸ்டாப் பண்ணி உங்க அப்பா உங்க அம்மாவை சீட் பண்ணதாலதான் சீக்கிரமாவே அவங்க இறந்து போயிட்டாங்க, சோ உங்ககிட்ட அன்பு காட்டவும் ஆள் இல்ல, அன்பை எப்படி வெளிக்காட்டுறது, காதல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்கவும் ஆள் இல்ல,
உன்னால கண்டிப்பா ஹீரோயினை ஹாப்பியா பாத்துக்க முடியாது. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பா 2 பேருமே சஃபர் ஆவீங்கன்னு சொல்ல ஹீரோக்கு செம்மையா கோவம் வருது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இங்க பாரு, ஏதோ நீ இன்னைக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டை சர்வ் பண்ணதால உன்னை சும்மா விட்டுட்டு போறேன். இந்த வார்த்தையை மட்டும் வேற யாராவது சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், நான் இந்த அளவுக்கு பொறுமையா இருக்க மாட்டேன்னு சொல்லி அவனை வான் பண்ணிட்டு போறான். நெக்ஸ்ட் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட வந்து இதுக்கப்புறம் இந்த லூஷன் கிட்ட இருந்து விலகியேறு, இல்லைன்னா மறுபடியும் நான் அவரை காரை வச்சு ஹிட் பண்ண ரொம்ப நேரம் ஆகாதுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். என்ன பேசுறீங்க? நான் அவருடைய அசிஸ்டன்ட், அவர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் நீ அவனுக்கு அசிஸ்டன்ட் கிடையாது, என் குழந்தைக்கு அம்மான்னு சொல்றான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது என் பாட்டி அவங்களுக்கு ஒரு கொல்ல பேர குழந்தை வேணும்னு கேட்கறாங்க. சோ எனக்காக ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துட்டு உன்னை ஃப்ரீ பண்ணிடுறேன், நமக்குள்ள இருந்த இந்த கான்ட்ராக்டை நான் பிரேக் பண்ணிடுறேன்னு சொல்றான். ஆக்சுவலி ஹீரோயினுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தைக்காகவே ஹீரோயின் இந்த வீட்டில் தான் இருந்தாகணும், தன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டான் தான் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் பயங்கரமா கோபப்படுறா. இதுக்கு முன்னாடி என்ன ஒரு பிளே திங் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தா, இப்போ குழந்தை பெற்று கொடுக்குற மிஷின் மாதிரி யூஸ் பண்ண போறியா? உனக்கு வேற பொண்ணுங்களே கிடைக்கலன்னு கேட்டு திட்டிட்டு இருக்கா. என்ன பண்றதுமா, இப்போதைக்கு நீ தான் அவைலபிளா இருக்க, எனக்கு உங்ககிட்ட இருந்தா ஒரு குழந்தை வேணும். ஸோ எனக்காக ஒரு குழந்தை பெற்று கொடுத்துட்டு நீ இங்கேருந்து தாராளமாக கிளம்பலான்னு சொல்ல ஹீரோயினும் அதுக்கு சரின்னு சொல்றா. என்ன இவ சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டா, ஒருவேளை ஏதாவது பிளான் பண்ணியிருக்காளான்னு யோசிக்கிறான். அவன் நினைச்ச மாதிரி ஹீரோயினும் அவனை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கா. மறுநாளே ஹீரோயின் ஹீரோடைய அப்பாவை தான் மீட் பண்ண வந்திருக்கா. அவருக்குமே ஹீரோயினை சுத்தமாவே பிடிக்காது. எவ்வளவு தைரியம் தான் என்னுடைய இடத்துக்கு வந்திருப்பேன்னு சொல்லி அவளை திட்டிட்டு இருக்காரு. ஆக்சுவலி நான் இங்க வந்ததே உங்க கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் கேட்டுதான். உங்களுக்கும் உங்க பையனுக்கும் ஆகாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உங்க பையனுக்கு அந்த ஜியாவை மேரேஜ் பண்ணி வச்சு 2 பேருடைய பிசினஸையும் டெவலப் பண்ணி கொலாபரேஷன் பண்ணலான்னு பாக்குறீங்க. சோ அதுக்கு தடையா இருக்கிறது நான் தானே. நான் வேணா உங்க பையனை விட்டு விலகி போயிடுறேன். ஆனா அதுக்கு பதில் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும். எனக்கு 1 மில்லியன் பணமும் அதோட சில சீன்ஸையும் ரெடி பண்ணி ஆகணும்னு சொல்றா. என் பையன் கூட 10 வருஷமா இருக்கு, ஜஸ்ட் 1 மில்லியன் பணம் கூட உங்ககிட்ட இல்லைன்னு கேட்க, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல, நான் கேட்டது மட்டும் உங்களால பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்க அதுக்கு அவருமே ஓகே சொல்றாரு. சோ அவர்கிட்ட இருந்து 1 மில்லியன் பணத்தை வாங்கிக்கிட்டு நேரா அவங்க அப்பாவை தான் பார்க்க வரா. அவர்கிட்ட அதுல இருந்து ஒரு 80 லட்சம் ரூபாய் பணத்தை மட்டும் கொடுத்து, நீங்க என்ன வளர்த்ததுக்கு இது சரியா போச்சு, இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்ன தேடி வராதீங்கன்னு சொல்றா. அந்தாலும் பணம் கிடைச்சா போதுங்கிற சந்தோஷத்துல பணத்தோட அங்கிருந்து கிளம்பிட நெக்ஸ்ட் ஹீரோயின் ஹீரோடைய அப்பா அரேஞ்ச் பண்ண ஒரு லேடி தான் மீட் பண்ண வந்திருக்கா. இந்த லேடி மூலியமா தான் ஹீரோயின் அப்ராட் பார்க்க போறாளாம். சோ தன்னை பத்தின இன்ஃபர்மேஷன் எதுவுமே ஹீரோக்கு தெரியக்கூடாது, எல்லாமே சீக்கிரட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கு அந்த லேடியோ, நீங்க கவலைப்படாதீங்க, ஜியால உங்களை கண்டே பிடிக்க முடியாது, ஏன்னா விஐபி ஃபிளைட் டிக்கெட் தான் புக் பண்ணிருக்க. சோ உங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் வெளியே லீக் ஆகாது, ஹீரோவாலையும் உங்களை ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. தென் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்த ஹீரோ இல்லாதப்போ அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அப்போ கரெக்டா வந்துடுறா. அதுவும் ட்ரிக்ஸ்ல தான் வந்திருக்கான். அம்மா நீ என் அப்பா பார்க்க போனியாமே, எதுக்காக போனேன்னு கேக்குறா. அது வந்து உங்க அப்பா என்ன உங்க கிட்ட இருந்து விலகி போக சொன்னாரு, உங்களுக்கு ஜியாவை மேரேஜ் பண்ணி வைக்க போறதா சொன்னாரு. ஆனா நான் அதுக்கெல்லாம் ஒத்துக்கலையே. அவர்கிட்ட நான் உங்க பையனை விட்டு விலகி போக மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னதா போய் சொல்லிட்டு இருக்கா. சரி நம்ம 2 பேரும் சீக்கிரமாவே குழந்தை பெற்றுக்கலாம், இந்த சி ஃபேமிலிக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. சோ இதுக்கப்புறம் நீ ப்ரிவென்டிவ் பில்ஸ் எல்லாம் எடுத்துக்காதன்னு சொல்லிட்டு அவளை அப்ரோச் பண்ண போறான். அவளுமே வாலண்டியரா இவனை கேஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா இவனுக்கு தான் செம்ம டவுட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவ வாலண்டியரா அவன் கிட்ட அப்ரோச் பண்ணும் போதெல்லாம் ஏதாவது பெருசா பிளான் பண்ணிட்டு தான் வருவான். சோ இப்போ அதே மாதிரி ஏதாவது பிளான் வச்சிருக்கேன்னு கேக்குறான். எப்ப பாரு என் மேல உங்களுக்கு சந்தேகம் மட்டும்தான் இருக்குமா, ஒன்னும் தேவையில்ல, இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றா. சரி சரி கோவப்படாதன்னு சொல்லிட்டு அவகிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்குதான் உனக்கு எனக்குமான லாஸ்ட் டேன்னு சொல்லிட்டு இருக்க. மறுநாள் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா உட்காந்து தான் சாப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்குதான் உங்க காலேஜ்ல கிராஜுவேஷன் டே. சோ கிராஜுவேஷன் முடிஞ்சதும் எனக்காக வெயிட் பண்ணி நானே உன்னை வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. என்னோட உங்களுக்கும் எனக்குமான எல்லா உறவும் முடிய போதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஈவினிங் தான் காமிக்கிறாங்க. கிராஜுவேஷன் முடிஞ்சு எல்லா ஸ்டூடெண்டும் போயிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு கால் ட்ரை பண்ணவும் கால் ரீச் ஆக மாட்டேங்குது. அப்போ அசிஸ்டன்ட் ஓடி வந்து உள்ள எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், ஆனா எங்கேயுமே ஹீரோயின் இல்லங்கிறத சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிரா. இங்க இருந்து வெளியில போகக்கூடிய எல்லா சோர்ஸையும் செக் பண்ண சொல்றான். சோ ஹீரோயின் போயிட்டான்னா அவளே நினைச்சு பயங்கரமா குடிச்சிட்டு இருக்கான். அப்பதான் அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து இவனுக்கு கால் வருது. ஜெர்மனி போகக்கூடிய ஃபிளைட்ல ஹீரோயின் பேர்ல ஃபிளைட் டிக்கெட் புக் ஆயிருக்குங்கிறத சொல்றாரு. அதுக்கு ஹீரோவும் பிரைவேட் டிடெக்டரை வச்சு இன்னுமே டீப்பா சர்ச் பண்ண சொல்றான். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் ரொம்ப கன்னிங்கான ஆளுங்கிறதால இங்கே இருந்துட்டு கூட அவன் அப்டேட் பண்ண மாதிரி தான் ட்ரிக் பண்ணுவா. சோ எங்கேயுமே நல்லா தேடி பாருங்கன்னு சொல்றான். தென் மறுநாள் ஹீரோ ஆஃபீஸ்ல இருக்கும் போது அங்க ஹீரோடைய அசிஸ்டன்ட் வந்து நாங்க செக் பண்ணி பார்த்ததுல ஹீரோயின் இங்க இருந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கிட்ட 80 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்திருக்காங்க. அதுவும் அவங்க அப்பா கிட்ட இருந்தா ஹீரோயின் வாங்கிட்டு போனதும் தெரிய வந்திருக்கதா சொல்றாரு. அப்போ ஹீரோக்கு அவங்க பாட்டி கிட்ட இருந்தா கால் வருது. அந்த பொண்ணு உங்ககிட்ட இருந்து போயிட்டேன்னு கேள்விப்பட்டேன்ப்பா, அட்லீஸ்ட் எப்பயாவது நான் சொல்றேன் அந்த ஜியாவை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் இந்த பாட்டிக்கு வேற வேலையே இருக்காதுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுறான். ஹீரோயினை பார்க்காம ஹீரோயின் இல்லாம இவனால ஸ்டேபிளாவே இருக்க முடியல, பயங்கரமா கோவப்பட்டு இருக்கான். நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி அவ அப்ராட்லாம் போகலாம், இதே சிட்டில தான் இருக்கா. அதுவும் ஹீரோ இருக்கக்கூடிய அவனுடைய வீட்டுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கா. ஏன்னா அப்பதான் ஹீரோ எல்லா இடத்துலயும் தேடுவான், தன்னுடைய சுத்தி இருக்கிற சரௌண்டிங்க தேட மாட்டான் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ சடனா அவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு, தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு.
என்னாச்சு எனக்கு சீக்கிரமாவே ஒரு நல்ல டாக்டர் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கா. மறுநாள் ஹீரோயின் அவன் வீட்ல இருந்து வெளியில வரும்போது ஆப்போசிட்ல ஒரு பர்சன் வரான். ஆக்சுவலி இவன் ஒரு டாக்டர். இவன் பேரு ஹேன். ஹீரோயின் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுல தான் குடியிருக்கா. நீங்க தான் என் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுல குடி வந்திருக்கிறவங்களான்னு சொல்லிட்டு இவனும் ஹேண்ட் ஷேக் பண்ணா. ஹீரோயினும் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு தன்னை இன்ட்ரோ பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அப்போ சடனா மயக்க வந்து அதே இடத்துல விழுந்துடுறா. உடனே ஹேண்ட் தான் அவளை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறான். சோ ஹீரோயின் 5 வீக்ஸ் பிரெக்னெண்டா இருக்கிறது தெரிய வர அவளுக்கு பயங்கரமான ஷாக்கிங்கா இருக்கு. நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க, அதனால தான் இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்கு. என்னாச்சு, உங்களுக்கு இந்த குழந்தை வேணாமான்னு கேட்க இவளுக்கு அந்த குழந்தைய அபார்ட் பண்ண மனசு வரல. அதனால எனக்கு இந்த குழந்தை வேணும்னு சொல்றா. ஈவினிங் முகத்துல ஒரு மாஸ்க் போட்டுட்டு சூப்பர் மார்க்கெட் தான் வரா. அங்க அவளுக்கு தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளியில வரலான்னு பார்க்கும்போது ஆப்போசிட்ல ஹீரோ தான் வந்துட்டு இருக்கான். ஆக்சுவலி அவன் லைட்டர் வாங்க தான் வந்திருப்பான். ஹீரோயின் பார்த்திருக்க மாட்டான். ஆனா ஹீரோயின் அவனை பாத்துருவா. உடனே போயிட்டு ஒளிஞ்சுப்பா. அவனும் லைட்டர் வாங்கிட்டு போயிட்டு வெளியில தம் அடிச்சிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினும் வெளியில வருவாளா. அந்நேரம் பார்த்து இந்த டாக்டர் வேற ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கான். ஜாங் நீயான்னு சொல்லி கேட்க வாயை மூடு சத்தம் போடாதான் சொல்லிட்டு அவனுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா. ஹீரோவும் திரும்பி பார்த்துட்டு அங்க வேற யாரோ நிக்கிறாங்கன்னா கேஷுவலா எடுத்துக்கிறான். ஆனா ஹேன் இந்த நோட்டீஸ் பண்றான். சோ இவ இதுக்கு அவனை பார்த்துட்டு ஒளிறாங்கிற மாதிரி அவனுக்குள்ள ஒரு திங்கிங் வருது. தென் ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் அவன் முகத்துல இருந்த மாஸ்க் கழட்டிட்டு ஹேண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி டைம்ல நீ எதுக்கு இவ்வளவு தூரம் வர? உனக்கு தான் உடம்பு முடியல. உன் பாய் ஃப்ரெண்ட் உன்னை கேர் பண்ணிக்க மாட்டானா? இதெல்லாம் அவன் வாங்கிட்டு வர மாட்டானான்னு கேட்க அது வந்து எனக்கும் என் பாய் ஃப்ரெண்டுக்கும் ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு அவங்க கிட்ட போய் சொல்லிடுறா. ஹேண்ட் ரொம்ப நல்ல பையனா இருப்பான் போல. உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட சொல்லு, நானே பண்றேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கான். நெக்ஸ்ட் ஒரு 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை போல. அதனால ஹீரோ அவங்க பாட்டியை ஹேண்ட் ஒர்க் பண்ற அதே ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கான். சோ அந்த டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஹேனுமே நிக்கிறான். இப்பதான் ஹேனுக்கும் ஹீரோ ஒரு பெரிய பிசினஸ் மேன், அந்த சிட்டில ஒரு பணக்கார ஃபேமிலியை சேர்ந்தவங்கிறதும் இவனை பார்த்துதான் அன்னைக்கு ஹீரோயின் ஒளிஞ்சாங்கிறதும் தெரிய வருது. சோ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் போது ஹீரோயினுக்கும் இவனுக்கும் எந்த ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்கிட்ட இருந்த ஹீரோயின் விலகி இருக்குன்னு நினைக்கிறா. இவன் கண்ணிலே பரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கிற விஷயம் மட்டும் அவனுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. இதுல ஹீரோயின் வேற அந்த ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ இருக்கிறது தெரியாம செக்அப்காக வந்திருக்கா. அங்க ஹீரோவை பார்த்ததுமே அவனுக்கு தெரியாம முகத்துல மாஸ்க் போட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. ஆனா ஹீரோ தூரத்துல இருந்தா ஹீரோயினை பின்பக்கமா பாத்துறான். அவரை பார்க்க ஜாங் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல போகும்போது அப்ப கரெக்டா ஹேண்ட் தான் வந்து ஹீரோவை ஸ்டாப் பண்ணி உங்க பாட்டியோட ஹெல்த் இஷ்யூஸ் பத்தி உங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனை டைவர்ட் பண்ணிடுறா. அடுத்த செகண்டே இதுதான் சான்ஸ் ஹீரோயின் அங்கிருந்து எஸ் ஆகிடுறா. ஆல்ரெடி ஹீரோவே ஹீரோயின் இல்லாம ஒரு வெறுத்து போன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். இதுல அவங்க அப்பா வேற அவருடைய மிஸ்டர்ஸ் கூட வந்து உன் பாட்டியும் உடம்பு சரியில்லாம ஆகிட்டாங்க, உன்னுடைய கேர்ள் ஃபிரெண்டும் உன்னை விட்டுட்டு ஓடி போயிட்டா, இன்னமும் எனக்கு அகேன்ஸ்டா தான் இருப்பியான்னு கேட்டு அவனை டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதுல அந்த அவருடைய மிஸ்டர்ஸ் வேற ஆல்ரெடி அந்த பொண்ணு ஓடி போய் 1 வருஷம் ஆயிடுச்சு, இந்நேரத்துக்கு எவனையாவது மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஏன் பிரெக்னண்டா கூட இருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோவை டேஸ்ட் பண்ணி சிரிச்சிட்டு போறா. ஜாங் என்ன இந்த அளவுக்கு பைத்தியக்காரனா கிட்டல, நீ என்ன விட்டுட்டு வேற எவனையாவது மேரேஜ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நீ பிரெக்னண்டா இருந்தா கூட பரவாயில்ல, என்னால உன்னை கிவ் அப் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படியே சில வருஷங்களும் போகுது. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் பிரெக்னண்டா இருந்தாலையா அவளுக்கு ஒரு பாய் பேபி பிறந்திருக்கான் போல. அந்த பையனும் ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துருக்கான். சோ ஹீரோயின் அப்பப்போ வேலைன்னு வர்றதால ஹேண்ட் தான் ஹீரோயின் பையனை ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கிறான். இன்னைக்கு கொஞ்சம் அந்த பையனை சீக்கிரமாவே கூட்டிட்டு வந்திருக்கான். என்ன விஷயம் கேட்டா அந்த பையனுடைய முகத்தை நீயே பாருன்னு சொல்லிட்டு குழந்தைய காமிக்கிறான். குழந்தை முகத்துல லைட்டா வீங்கி இருக்கு. என்னப்பா நடந்ததுன்னு கேட்டா இந்த பையன் படிக்கிற ஸ்கூல்ல இவனுக்கு அப்பா இல்லைன்னு மத்த பசங்க எல்லாம் கிண்டல் பண்ணிருக்கானுங்களா, அதனாலதான் எல்லார்கிட்டயும் ஃபைட் பண்ணதா சொல்றான். நீ மிஸ்கிட்ட சொல்ல வேண்டியதானேங்கும் போது மிஸ்கிட்ட சொன்னா அவங்களும் உங்களுக்கு கால் பண்றதா சொன்னாங்க, ஆனா நீங்க ஒர்க்ல இருக்கிறதால உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நான் தான் கால் பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன்னு சொல்றான். அப்போ ஹேண்ட் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாருன்னா உங்க குழந்தைக்கு அப்பா தேவைப்படுது, நானே எத்தனையோ தடவை உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்றேன், ஆனா நீங்க தான் என்னுடைய ஃபீலிங்ஸை கன்சிடர் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. இத்தனை வருஷம் ஆனாலுமே உங்க மேல எனக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் இருக்கு, என்ன கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு கேட்கிறான். அப்போ இந்த குட்டி பையனும் ஆமாமா எனக்குமே அப்பா வேணும், பேசாம நீங்க அங்கிளையே மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றான். ஆனா ஹீரோயினுக்கோ ஹீரோட ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கு. சோ குழந்தை கிட்ட அப்பா சீக்கிரமாவே வருவாங்கன்னு சொல்லி சமாளிச்சிடறா. ஹேனும் குழந்தைய பாத்துக்க சொல்லிட்டு அங்க இருந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பிடுறான். ஆக்சுவலி ஹீரோயின் ஒரு ஹோட்டல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சோ வீட்டுக்கு போகும்போது குழந்தையும் கூட்டிட்டு போகலாம்னு சொல்லிட்டு குழந்தையும் தான் கூட தான் அங்க வச்சிருக்கா. அட் த சேம் டைம் ஹீரோயின் ஒர்க் பண்றா அதே ஹோட்டலுக்கு தான் ஹீரோவும் அந்த ஜியா கூட சாப்பிட வந்திருக்காரு. இந்த ஜியாவுக்கு இன்னுமே ஹீரோ மேல கிரஷ் இருக்கு போல. அவ தான் உங்களை விட்டு பிரிஞ்சு போய் 6 வருஷம் ஆகுதுல, எதுக்கு இன்னமும் அவளை தேடி உங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க, பேசாம என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றா. ஆனா ஹீரோ அவளை அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருக்கும் போது அங்க ஹீரோடைய பையன் தான் ஓடி வரா. நீங்க பாக்குறதுக்கு என்ன மாதிரி இருக்கீங்க, நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கும், கண்டிப்பா நீங்க தான் என் அப்பாவா இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோடைய கையை பிடிச்சு குளிக்கிட்டு இருக்கான். ஏதோ சின்ன பையன் தெரியாம உளறிட்டு இருக்கான்னு நினைச்சு அந்த குட்டி பையனை இக்னோர் பண்ணிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். ஆனா இந்த குட்டி பையன் இல்ல அவர் பார்க்க என்ன மாதிரியே இருக்காரு, கண்டிப்பா இவதான் என் அப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடி ஓடிட்டு இருக்கான். குட்டி பையன் ஓடுறது பார்த்துட்டு ஹீரோயினும் டேய் நெருடான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கா. ஹீரோ பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்தும் கூட இந்த குட்டி பையன் விடவே மாட்டேங்கிறான். நீங்க பாக்கிறதுக்கு என்ன மாதிரி இருக்கீங்க, கண்டிப்பா நீங்க தான் என் அப்பான்னு சொல்லிட்டு ஹீரோடைய கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறான். இங்க பாருப்பா நான் ஒன்னும் அப்பா கிடையாது,
இந்த மாதிரிலாம் மற்றவங்க கிட்ட போய் பேசக்கூடாது, உன்னை யாராவது கிட்னாப் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பயமுறுத்தி காட்டிட்டு அங்கேருந்து காரில் கிளம்பிடுறான். அவன் அந்தானே போகவும் என்னென்ன ஹீரோயின் வந்து எதுக்குப்பா அப்படி ஓடி வந்தேன்னு சொல்லிட்டு குழந்தைய இங்கேருந்து கூட்டிட்டு போறா. அவ குழந்தைய கூட்டிட்டு போற நேரமா பார்த்து ஹீரோ மிரர் வழியா ஹீரோயினை பார்த்துறான். உடனே வண்டியை ரிவர்ஸ்ல எடுத்துட்டு போய் பார்த்தா அங்க ஹீரோயின் இல்ல. அதுக்குள்ளேயே அவள் லிஃப்ட்ல ஏறி போயிட்டா போல. எந்நேரமும் ஹீரோயின் நினைப்பிலே இருக்காதல்ல, இது எல்லாமே எனக்கு இலூஷன் மாதிரி தான் வந்திருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். மறுநாள் ஹீரோயின் பையனை ஒரு குட்டி பையன் வந்து தள்ளிவிட்டு நீ அப்பா இல்லாத பையன் சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒழுங்கு காட்டிட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோயினும் அவனை பிடிச்சு திட்டிட்டு இருக்கா. ஒழுங்கா அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லுவோம். அப்பா இல்லாத இவங்க கிட்ட எல்லாம் என்னால மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்ல அவனுக்கு அப்பா இல்லைன்னு யார் சொன்னது, ஒழுங்கா அவன் கிட்ட மன்னிப்பு கேட்க போறியா இல்லையான்னு சொல்லிட்டு அவனை மிரட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பையனும் இருந்து பதிலுக்கு பதில் அவனை பிடிச்சு தள்ளி விட்டுறான். இதனால அந்த பையன் அழுதுகிட்டே ஓடி போயிடுறான். சோ இவன் ஒரு பக்கம் அழுதுட்டு உட்காந்துருக்கதா ஹீரோவும் ஹீரோடைய பாட்டையும் பாக்குறாங்க. இந்த பையன் கிட்ட வந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவங்க அம்மா அப்பா கிட்ட தான் கூட்டிட்டு போறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த குட்டி பையனும் அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லி அவங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்துடுறான். நாங்க யாருன்னு தெரியுமா, எவ்வளவு தைரியம் தான் எங்க பையனையுமே புள்ளி பண்ணிருப்பீங்க கேட்டு இந்த குட்டி பையனுடைய பேரண்ட்ஸ் 2 பேரும் ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோயின் எவ்வளவுதான் உங்க பையன் மேலதான் தப்பு இருக்கு, ஃபர்ஸ்ட் அவன் தான் இவனை பிடிச்சு தள்ளி விட்டான்னு சொன்னாலும் அவங்க 2 பேரும் அதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நீ அந்த ஹோட்டல்ல தானே வேலை பாக்குற, ஒழுங்கா நீயும் உன் பையனும் என் பையன் கிட்ட மன்னிப்பு கேளுங்க, இல்லனா இதுக்கப்புறம் நீ ஒர்க் பண்ற அந்த ஒர்க் பிளேஸ்ல வேலையை பார்க்க முடியாது, உன்னை வேலையை விட்டு தூக்க வச்சிருவேன். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் உன் பையனும் அந்த கிண்டர் கனல்ல படிக்க முடியாது, அவன் அந்த ஸ்கூலை விட்டு டிஸ்மிஸ் ஆக வச்சிருவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயினோ உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, எங்க மேல மிஸ்டேக் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டெபனா இருக்கவும் இந்த ஆள் அடுத்த செகண்டே ஹீரோயின் ஒர்க் பண்றா அந்த ஒர்க் பிளேஸுக்கு தான் கால் பண்ணி ஹீரோயினை வேலை விட்டு தூக்க சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை படிக்கிற கிண்டர் கார்டனுக்கும் கால் பண்ணி அந்த பையனை டிஸ்மிஸ் பண்ண வைக்கிறான். இன்னும் 30 செகண்ட்ல உனக்கு போன் கால் வரும் பாரு, இதுக்கப்புறம் நீ இந்த சிட்டியில எங்கேயுமே வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கும் போது இந்த அளவுக்கு தான் அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து கால் வருது. நம்ம கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அதை கேட்டு இந்த ஆளு ஷாக் ஆயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தா ஹீரோ தான் நிக்கிறான். அந்த ஆளுடைய பையன் அழுதுட்டு இருக்கும் போது ஹீரோவும் ஹீரோடைய பாட்டியும் அந்த பையனை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருப்பாங்க இல்லையா. அப்போ ஹீரோயின் அவ பையன் கூட போறத பார்த்திருப்பாரு. சோ ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாரு. இந்த பிசினஸ் மேனும் இது எல்லாத்துக்கும் நீ தானே காரணம்னு கேட்டு ஹீரோயின் அடிக்க வராரு. உடனே ஹீரோ அந்த ஆளை கையை பிடிச்சு ஸ்டாப் பண்ணி அவன் அங்கேருந்து தள்ளி விட்டுறான். 6 இயர்ஸ்க்கு அப்புறம் ஹீரோயினை பார்க்கவும் இவனுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஆனா அவ பக்கத்துல அவன் குழந்தைய பார்க்கவும் இவன் பயங்கரமா அப்செட் ஆகிடுறான். ஏன்னா அந்த குழந்தை இவனுடைய குழந்தைன்னு இன்னுமே அவனுக்கு தெரியாது இல்லையா, அதனால வேற யாருடைய குழந்தைன்னு சொல்லிட்டு தப்பா புரிஞ்சுக்கிறான். ஆல்ரெடி ஹீரோயின் பையன் வர ஹீரோவை முன்னாடியே பார்த்திருப்பான் இல்லையா, அதனால அப்பா வந்துட்டான்னு சொல்லிட்டு ஹீரோவை போயிட்டு ஹக் பண்ணிக்கிறான். அந்நேரம் பார்த்து ஹீரோடைய பாட்டி வர அங்க வராங்க. இந்த குட்டி பையனை பார்த்துட்டு இந்த குட்டி பையனை பார்க்க அப்படியே ஒன்ன மாதிரி இருக்காண்டா, கண்டிப்பா இது என்னுடைய பேர குழந்தை தான் இருக்குன்னு சொல்லும் போது இடையில இந்த பிசினஸ் மேன் வேற ஹீரோ கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். இருந்த கடுப்புல அந்த ஆளை எட்டி ஒரே உதவி உதச்சு கீழே தள்ளிட்டு நானே இது வரைக்கும் அவளை அடிச்சதில்ல, எவ்வளவு தைரியம் தான் அவளை அடிக்க பார்த்திருப்பேன்னு சொல்லி அந்த ஆளை போட்டு மிதிச்சிட்டு இருக்கான். இதுதான் சான்ஸ்ன்ட்டா ஹீரோயினும் குழந்தை கூட அங்கிருந்து எஸ் ஆகலான்னு பாக்குறா. உடனே அவளை ஸ்டாப் பண்ணி எங்க அதுக்குள்ளே ஓட பாக்குற, நமக்குள்ள இருக்கிற கணக்கு இன்னுமே செட்டில் ஆகலன்னு சொல்லி ஹீரோனியவும் குழந்தையவும் அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோடைய பாட்டியும் குழந்தைய பார்த்துட்டு பாப்பா விளையாட போலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இத்தனை வருஷமா ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒன்று தேடிட்டு இருக்க, ஆனா நீ எவன் கூட ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கலான்னு கேட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவரும் நறுக்குன்னு பிடிச்சா அவன் வாயை கடிச்சு விட்டாரா. உண்மையை சொல்லு, அந்த குழந்தை யாருடைய குழந்தைன்னு கேட்கும் போது அந்த குழந்தைக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, குழந்தைய பத்திலாம் என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்றா. ஏன்னா குழந்தை ஹீரோடையதுன்னு தெரிஞ்சா தான் கிட்ட இருந்து குழந்தைய பறிச்சிருவான்னு நினைச்சுதான் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. சோ ஹீரோயின் இந்த குழந்தை உங்க குழந்தை இல்ல வேறொரு பர்சனுடையதுன்னு சொல்லவும் இவனுக்கு பயங்கரமா ட்ரிகர் ஆயிட்டு இருக்கு. அவளை பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இவ்வளவு அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு ஆல்ரெடி 16 வருஷம் ஆகுது, இன்னமும் இந்த கேமை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட டயர்டா இல்லையான்னு கேட்டு திட்டிட்டு இருக்கா. அவ கழுத்தை பிடிச்சு நெருக்கிறான். அவளை பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். வெளியில பார்க்கும்போது அவகிட்ட ரூடா நடந்துக்கிறானே தவிர அவன் மனசுக்குள்ள ஜாங் உன்னை ஃபைனலா கண்டுபிடிச்சிட்டா, இதுக்கப்புறம் உன்னை மிஸ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இத்தனை வருஷம் ஆகியும் என் மேல இருக்கிற அஃபெக்ஷன் இன்னுமே இவனுக்கு குறையிலேன்னு சொல்லிட்டு இருக்கா. 2 பேரும் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட இங்க பாருங்க மிஸ்டர் சி, எனக்குன்னு நிறையவே பொறுப்புகள் இருக்கு, கடமைகள் இருக்கு, என் குழந்தைய நான் படிக்க வைக்கணும், என்னால உங்க கூட இருந்து என்னுடைய டைமை வேஸ்ட் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்றா. அதெல்லாம் முடியாது, இதுக்கப்புறம் என்னால உனக்கு கிவ் அப் பண்ண முடியாது, நீ இந்த வீட்டுல தான் இருந்தாகணும், உன் குழந்தைய பாத்துக்க வேணா ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்றேன்னு சொல்றான். இவளுக்கு செம்மையா கோவம் வந்துட்டு இருக்கு. இவ்வளவு நாளா என்னுடைய எஜுகேஷனை வச்சு என்ன மிரட்டிட்டு இருந்த, இப்போ என் குழந்தைய வச்சு என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டேன்னு கேட்டு அவனை திட்டிட்டு இருக்கா. உன்னுடைய வீக்னஸ் உன் குழந்தை தானே தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஏன் அதை யூஸ் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்ல ஓங்கி அவன் கண்ணத்திலே பலார்னு அறிஞ்சிடுறா. அடிச்சடிலாம் அவன் கண்ணமே சகந்துருது. ஆனா அப்ப கூட பயங்கர ஹாப்பியா தான் இருக்கான். இத்தனை வருஷமா இந்த மாதிரி ஹீரோயின் அடிக்காம வாடியை ரொம்ப மிஸ் பண்ணிருப்பான் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஹீரோயின் நடிக்கவும் அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இவனுக்கு மட்டும் குழந்தை இவனுடைய தெரிஞ்சா கண்டிப்பாக குழந்தைய எங்கிட்ட பிரிச்சு அவங்க பாட்டிக்கிட்ட அனுப்பி வச்சிருவானு ரொம்ப பயப்படுறா. அதனால அவளுக்கு முன்னாடி ஒரு நைஃப் இருக்கும், அதை எடுத்து ஹீரோ கிட்ட காட்டி என் குழந்தைய நானே தான் வளர்ப்பா, நான் வேணா இந்த வீட்டில் இருந்துக்கிறேன், என் குழந்தைய நான் யார்கிட்டயும் அனுப்ப மாட்டேன், ஒருவேளை என் குழந்தைய என்கிட்ட நீ பிரிக்க ட்ரை பண்ணா என்னையே நான் குத்திப்பேன்னு சொல்லிட்டு கத்தி காட்டி மிரட்டிட்டு இருக்கா. கத்தியை இவங்கிட்ட காட்டும் போது பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணல. ஆனா அவ கழுத்துல வைக்கவும் ரொம்ப பயந்து போயிடுறான், பதறி போயிடுறான். ஆக்சுவலி ஹீரோனுடைய குழந்தைய வேற யாருக்கோ பிறந்த குழந்தை தானே நினைச்சிட்டு இருக்கான். அதனால யாருக்கோ பிறந்த
குழந்தைய நான் எதுக்கு வளர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ஆள் வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லியிருந்திருப்பான். ஆனா இவ இந்த மாதிரி எல்லாம் மிரட்டவும் வேற வழியே இல்லாம அந்த குழந்தைய இந்த வீட்லயே வளர்றதுக்கு அலோ பண்றான். ஹீரோடைய ட்ரெஸ் திங்ஸ் எல்லாம் அவ ஏற்கனவே தங்கியிருந்தா அவளுடைய வீட்டுல தான் இருந்திருக்கும். சோ அது எல்லாத்தையும் நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்றா. ஆனா அதுக்கு கூட அவளை தனியா அலோ பண்ணாம நானுமே உன் கூட வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். நெக்ஸ்ட் ஹீரோயினும் அவ ஏற்கனவே இருந்த வீட்டுக்கு வந்து அவ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கா. இவனும் இதுக்கு முன்னாடி ஹீரோயின் யாரு கூட தங்கினா அந்த குழந்தையோட அப்பா யாரா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறான். ஆனா அங்க ஒரு போட்டோ கூட கிடைக்கல. இதுல இந்த குட்டி பையன் வர எங்க அம்மாவை நீங்க கஷ்டப்படுத்த நினைக்கிறீங்களா, எங்க அம்மாவை நீங்க புள்ளி பண்றீங்களான்னு கேட்டு ஹீரோவை திட்டிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்தா ஹீரோனை பார்க்க அங்க ஹேண்ட் தான் வரான். அங்க ஹீரோவை பார்க்கவும் இவனுக்குமே ஷாக்கிங்கா தான் இருக்கு. மிஸ்டர் ஜி நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க 6 வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் ஒரு பிரெக்னென்ட் லேடி நான் பார்க்க போனப்போ என்ன ஸ்டாப் பண்ணதுன்னு கேட்க அதுக்கு அவனுமே ஆமான்னு சொல்றான். அப்ப இந்த குட்டி பையன் எடுத்து பார்த்துட்டு என்ன பாச்சுன்னு சொல்லிட்டு இவன் கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது இந்த பையனும் தன்னுடைய அம்மாவை இவரு புள்ளி பண்றாருன்னு ஹீரோ தான் ப்ளேம் பண்ணிட்டு இருக்கான். இவனும் குழந்தை எப்படிதான் புள்ளி பண்ணீங்களான்னு கேட்டு ஹீரோவை திட்டிட்டு இருக்கான். உனக்கு என்ன அவன் மேல அவ்வளோ அக்கறை, நீ என்ன அவனுடைய அப்பாவன்னு கேட்க அவனும் கோவத்துல ஆமா அவன் என் குழந்தை தான் ஆனா அப்படின்னு ஏதோ சொல்ல வரான். அதுக்குள்ளே ஹீரோ என்ன சொல்ல வரான்னு கேட்காம அவனை போட்டு அடிச்சிடறான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய உமன் மேல கை வச்சிருப்பான்னு கேட்டு அவன் மூஞ்சிலே போட்டு குத்திட்டு இருக்கும் போது இந்த பையன் வர பயங்கரமா அலறிட்டு இருக்கான். இவன் கத்துற சத்தம் கேட்ட ஹீரோயினும் ரூம்ல இருந்து வெளியில வந்து பார்த்தா அங்க இவனுங்க 2 பேரும் அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஓடி வந்த ஹீரோவை தான் தள்ளி விட்டு ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. என்ன உன் ஹஸ்பண்ட் அடிச்சதோ அவனை காப்பாத்த நினைக்கிறேன்னு கேட்க என்ன பேசுறீங்கன்னு கேட்டு ஹீரோனும் திட்டிட்டு இருக்கா. அப்பதான் ஹேண்ட் எழுந்த ஹீரோயின் முன்னாடி வந்து நின்னு நான் சொல்ல வரதுக்குள்ள இருக்கே நடிச்சிங்க, நானும் ஹீரோயினும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், அந்த பையன் எனக்கு பையன் மாதிரி பையன் கிடையாதுன்னு சொல்லவும் அப்பதான் ஹீரோக்கும் புரியுது இவன் குழந்தையோட அப்பா இல்லங்கிறது. உன்னை அடிச்சதுக்கு உங்ககிட்ட சாரி கேப்பெல்லாம் எதிர்பார்க்காத. 6 வருஷத்துக்கு முன்னாடி இவளை நான் நெருங்கி வந்தப்போ நீ தானே இவளை பார்க்க விடாத அளவுக்கு என்ன ஸ்டாப் பண்ண. சோ நீ பண்ணதுக்கு இது எல்லாமே டிசர்வ் தான் சொல்றான். ஹீரோயினும் ஹேண்ட் கிட்ட இத்தனை வருஷமா எனக்கு நிறையவே நீங்க உதவி பண்ணிருக்கீங்க, அது எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்லிட்டு அங்கிருந்த ஹீரோ கூட கிளம்பிடுறா. வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயின் கிட்ட குழந்தையோட அப்பா யாருன்னு கேட்க அதுக்கு ஹீரோயினும் என் பையனுடைய அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது, ஆக்சுவலி நான் ஒரு ஆள் கூட ஒன்னே ஸ்டாண்ட்ல இருந்துட்டேன், சோ என் கூட இருந்தா அந்த பர்சன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு போய் சொல்லிட்டு இருக்கா. என்ன உன்னுடைய அவனை காப்பாத்த நினைக்கிறியா, இந்த குழந்தையோட அப்பா மட்டும் யாருன்னு தெரியட்டும், அதுக்கப்புறம் அவன் சாவ ஏன் கையில தான் சொல்லிட்டு செம்மையா கோவப்பட்டு இருக்கான். அதோட மறுநாள் ஒரு பேங்க்வெட் பார்ட்டி இருக்கான். அந்த பார்ட்டிக்கு போகிறதுக்கு ஹீரோயினவும் கூப்பிடுறான். ஹீரோயினா அதுக்கு ஓகே சொல்ல மறுநாள் அந்த பேங்க்வெட் பார்ட்டி தான் காமிக்கிறாங்க. அங்க நிறையவே டிஷ் எல்லாம் இருக்கு. அதுல ஒரு டெசர்ட்டை பார்த்துட்டு இது என் பையனுடைய ஃபேவரட் ஆச்சுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க லூஷன் தான் வரான். பல வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோயினை பார்க்கவும் அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஜாங் நீயா எப்போ வந்தன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இங்கதான் ஒரு பொசஸுக்கு பிறந்தவன் இருக்கானே, ஜாங் என்ன பண்ற முதல்ல இந்த பக்கம் வான்னு சொல்லி அவன் பக்கமா கூப்பிடுறான். எவ்வளவுமே போயிட்டு அவன் பக்கத்துல நின்னுக்கிறா. இப்பதான் இவனுக்கு கொஞ்சம் கெத்தா இருக்கு. மிஸ்டர் லூஷன் 6 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டு தான் நினைச்சீங்கல்ல, ஆனா இவ இன்ன வரைக்குமே ஏன் கூட தான் இருக்கா, இவ எனக்கு சொந்தமானவன் சொல்லிட்டு ரொம்ப திமிரா கெத்தா பேசிட்டு இருக்கான். அந்த பார்ட்டி ஹால்ல இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணாலையா அந்த பிசினஸ் மேன் அந்த ஆளுமே வந்திருக்காரு. அங்க ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிறதாலையா அந்த ஜியா கிட்ட போயிட்டு இந்த பொண்ணாலதான் எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது, இவளாலதான் என் கம்பெனியை பேங்க்ரப்ட் ஆகிற நிலைமைக்கு வந்திருக்குன்னு சொல்லி இவகிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கான். இதுல ஹீரோ வேற இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இவங்க 2 பேரும் பெரியன்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையும் ஹீரோயின் திரும்ப வந்தது சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்கான். அதுலயும் முக்கியமா அவங்க அப்பா முன்னாடி தான் போய் நின்னா ஹீரோயின் திரும்ப வந்துட்டான்னு சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோயினை அந்த பார்ட்டிக்கு கூட்டிட்டு வந்தது எல்லாரும் முன்னாடியே ஹீரோயின் வந்துட்டாங்க அதை ரிவீல் பண்ணதா. சோ ஹீரோ நினைச்ச மாதிரி எல்லார்கிட்டையும் சொல்லி வெறுப்பேத்திட்டான். அதனால அங்கிருந்து கிளம்பலான்னு சொல்றான். அப்போ ஹீரோயினும் என் பையனுக்கு பிடிச்ச டெசர்ட்லாம் அங்க இருக்கு, நான் போயிட்டு 2 பேக் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. சரி நீ போயிட்டு எடுத்துட்டு வா, நான் வெளியில வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோவா அங்கிருந்து வெளியில போறா. சோ ஹீரோயின் அவங்க பையனுக்காக 2 டெசர்ட்டை பேக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ இந்த ஜியா தான் வரா. எல்லாரும் முன்னாடியும் வேணும்னே அவங்களை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காகவே யாருடைய குழந்தையவே பெற்றிருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஆனா இப்ப கூட கொஞ்சம் கூட நர்வஸே இல்லாம ஹீரோ கூட வந்திருக்கே, உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமாலியான்னு கேட்டு அசிங்கப்படுத்துறா. அப்போ கூட ஹீரோயின் எதுவுமே பேசாம அங்கேருந்து இக்னோர் பண்ணிட்டு போகலான்னு பாக்குறா. ஆனா இந்த ஜியா விடவே மாட்டேங்கிறா. ஹீரோயின் கிட்ட ரொம்ப பேசவும் இவங்களுக்கும் கோவம் தான் அவளை அடிச்சிடறாங்க. அந்த டேஷ் குழந்தைக்காக என்னைய அடிக்கிற, நான் நினைச்சேன்னா உன் குழந்தைக்கு ஃபியூச்சரே இல்லாம பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே ஹீரோ வந்துடுறான். மிஸ்டர் ஜி இவ அவருடைய அந்த டேஷ் குழந்தை வளர்க்க உங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்பா யாருன்னு தெரியாத குழந்தைக்கு நீங்க ஸ்டெப் ஃபாதர் ஆக போறீங்களா, இது உங்களுக்கு டிசர்வே இல்ல, உங்களை எம்பாரசிங் ஆக்க பாக்குறான்னு சொல்லி ஹீரோவையும் ஸ்டிமுலேட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க குட்டி பையனும் வரான். யார் சொன்னது எனக்கு அப்பா இல்லைன்னு, எனக்கு அப்பா இருக்காரு, இவர் தான் அப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல போய் நின்னுக்கிறான். இதுக்கு முன்னாடி இந்த பையன் ஹீரோ பார்த்துட்டு அப்பா அப்பான்னு சொல்லுவா இல்லையா, சோ அந்த மாதிரி தான் இப்பவும் சொல்றான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பையன் உண்மையிலே இவர் தான் அப்பாங்கிறதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் கூட இருக்குன்னு சொல்லிட்டு பெட்டர்னிட்டி டெஸ்ட் தான் எடுத்து காமிக்கிறான். இந்த ஜியாவும் அந்த டெஸ்ட் போட்டு வாங்கி பார்த்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவன் சொல்றது உண்மைதான், என் பேரன் தான் என் கொல்லு பேரனுடைய அப்பான்னு சொல்லிட்டு அங்க பாட்டி தான் வந்து நிக்கிறாங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பாட்டி சொல்லிருப்பாங்க இல்லையா, இந்த பையன் பாக்குறதுக்கு ஒன்ன மாதிரி இருக்கா, நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போது இவன மாதிரி தான் இருந்தானே. சோ அவங்களுக்கு ரொம்ப நாளாவே டவுட் இருந்திருக்கும். அதனால தான் அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு பெட்டர்னிட்டி டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. சோ ரிசல்ட்ல ஹீரோ தான் அப்பாங்கிறதும் தெரிய வந்திருக்கும். அதனால தான் இங்க வந்து ப்ரூஃபோட காமிச்சிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஹீரோவும் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. அந்த டெஸ்ட் போட்டு வாங்கி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. எவ்வளவு தைரியம் தான், இத்தனை வருஷமா என் குழந்தைய என்கிட்ட இருந்து பறிச்சு வச்சிருப்ப, எதுக்காக இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்ல, நான் தான் அப்பாங்கிறத எதுக்காக என்கிட்ட மறைச்சேன்னு கேக்குறான். ஜோயோ என்னுடைய குழந்தை, அது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு
இருக்காங்க. அப்போ பாட்டி தான் உங்க 2 பேருடைய ஆர்கியூமெண்ட்டையும் வீட்ல போய் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் அஃபிஷியலா இந்த குட்டி பையன் தன்னுடைய பேரங்கத்தையும் டிக்ளேர் பண்றாங்க. இதுக்கு முன்னாடிலாம் ஹீரோ இந்த குட்டி பையன் வேற யாருடைய குழந்தை நினைச்சா அந்த குழந்தைகிட்ட நெருங்கவே மாட்டான், விலகி இருப்பான் இல்லையா. இப்போ அவன் தன்னுடைய பையன் தான் தெரியவும் அவங்க கிட்ட ரொம்ப அட்டாச்சா இருக்கான், ரொம்ப கேர் பண்ணிக்கிறான். சோ இதுக்கு முன்னாடி உங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு அக்ரிமெண்ட் இருந்திருக்கும் இல்லையா, எனக்காக ஒரு குழந்தை பெத்து கொடுத்துட்டா நீங்க இருந்து கிளம்பிடலான்னு. அதுதான் இப்போ ஞாபகப்படுத்துறான். உனக்கு 2 சாய்ஸ் தான் இருக்கு, ஒன்னு குழந்தைய என்கிட்ட படிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடு, அப்படி இல்லைன்னா என்ன மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லி டிமாண்ட் பண்றான். குழந்தைய விட்டுட்டு ஹீரோயினால போக முடியாதுங்கிறதெல்லாம் ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிறா. தென் 2 பேருக்கும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல மேரேஜ் முடியுது. ஒரு வழியா ஹீரோ நினைச்ச மாதிரி ஹீரோனியை மேரேஜ் பண்ணிடுறான். தென் குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு ஸ்கூல்ல வரதுக்காக ஹீரோவும் ஹீரோனியும் தான் போறாங்க. அப்படி அவங்க 3 பேரும் ஒன்னா போறதா ஹீரோனுடைய அப்பா பாக்குறாரு. அந்த குட்டி பையன் ஹீரோனுடைய பையன் தான், தன்னுடைய பேர குழந்தை தான் தெரிஞ்சுமே அந்த குட்டி பையனை தூக்குனா அவங்க கிட்ட இருந்து பணம் பறிச்சு தன்னுடைய கேம்லிங் டெபிட்டை அடிச்சலான்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்காரு. ஹீரோவும் ஹீரோனியும் குழந்தைய விட்டுட்டு வெளியில வரும்போது அப்போ ஆப்போசிட்ல ஒரு காரை ஹீரோனி ஹிட் பண்ற மாதிரி வருது. உடனே ஹீரோ ஹீரோனி காப்பாத்த போய் கீழே விழுந்துறான். விழுந்ததுல தன்னுடைய கையில வர பலமா அடிபட்டுடுது. சோ வீட்டுல கட்டோட உட்காந்துருக்கான். ஹீரோயின் தான் அவனை கேர் பண்ணிக்கிறா. இவனும் சும்மா இல்லாம அந்த தண்ணி எடுத்துக்கூட முதுகரிக்குது, சொரிஞ்சு விடு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு அவளை நிறையவே வேலை வாங்கிட்டு இருக்கான். ஏன்னா அப்பதான் இவ தான் கூடயே இருப்பான், தன்னை விட்டு வேலைக்கு போக மாட்டான்னு அவளை பயங்கரமா வேலை வாங்கிட்டு இருக்கான். இவளுக்கா செம்மையா கோவம் வந்துட்டு இருக்கு. என்ன வேணும்னே பண்றீங்களான்னு கேட்டு அவனை திட்டிட்டு இருக்கா. மறுநாள் ஹீரோயின் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்ப அவனுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட் எல்லாம் சமைச்சு வச்சிருக்கா. அந்த சாப்பாடுலாம் கண்டிப்பா சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்த்தா ஹீரோக்கா செம்மையா ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு. பையன் தான் கவனிக்கிறா, தன்னை கவனிக்கவே மாட்டேங்கிறாளேன்னு சொல்லிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கான். அப்பதான் ஹீரோயினும் இன்னொரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்குறா. இன்னைக்கு சாப்பாடு கொஞ்சம் அதிகமா பண்ணிட்டேன், அதான் வேஸ்டா போக கூடாதுன்னு உங்களுக்கும் பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி கொடுக்குறா. ஆக்சுவலி ஹீரோக்காகவும் தான் சேர்த்து செஞ்சிருப்பா, ஆனா அதை அவங்க கிட்ட காட்டிக்காம பிகப் பண்ணிட்டு இருக்கா. ஈவினிங் குட்டி பையன் படிக்கிற ஸ்கூலுக்கு ஹீரோயின் அப்பா வந்து இவன் என்னுடைய பேர பையன் தான், நானே வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த பையனை அனுப்பி வைக்க சொல்றாரு. ஆனா அந்த கேர்டேக்கரோ குழந்தை அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அவங்க ஐடியா கொடுங்கன்னு கேக்குறாங்க. இருந்தாலும் அவருடைய ஐடியா கொடுத்து குழந்தைய கூட்டிட்டு போக பாக்குறாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு இவர் மேல ரொம்ப டவுட்டா இருக்கு. இருங்க ஒரு நிமிஷம், நான் மிஸ்டர் ஜேக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அனுப்புறேன்னு சொல்லவும் இருந்தாலும் பயந்துறான். இல்ல அதெல்லாம் வேணாம், நீங்க குழந்தையோட அம்மா வந்ததுமே அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவர் பண்றதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த கேர்டேக்கர் பொண்ணுக்கும் அவர் மேல டவுட் வருது. அதுக்கப்புறம் ஹீரோனி தன்னுடைய பையனை ஸ்கூல்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வரா. இது எல்லாத்தையும் ஹீரோனுடைய அப்பா பார்த்துதான் இருக்காரு. சான்ஸ் கிடைக்கும் போது குழந்தைய கிட்னாப் பண்ணிட வேண்டியதானே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ திடீர்னு ஆப்போசிட்ல ஒரு கும்பல் வந்தா அங்க இருந்து குழந்தையவும் ஹீரோனையும் கிட்னாப் பண்ணிடுறாங்க. நம்ம குழந்தை கிட்னாப் பண்ணலாம் பார்த்தா நம்ம பிளான்ல இவனுங்க யாரடா குறுக்க வந்ததுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. அந்த விஷயத்த ஹீரோ கிட்ட போய் சொன்னா அவங்க கிட்ட இந்த பணம் கிடைக்கும் நினைச்சு ஹீரோ கிட்ட அந்த விஷயத்த சொல்ல வராரு. ஆனா அதுக்கு முன்னாடியே பணம் கேட்கவும் ஹீரோவோ அந்த ஆளுடைய கையை பிடிச்சு முறுக்கி விட்டாராம். என்ன விஷயத்த சொல்ல வந்தியா, அது டைரக்டா சொல்லுன்னு சொல்லவும் அவரும் குழந்தையவும் ஹீரோயினியும் யாரா கிட்னாப் பண்ணிட்டாங்கிற விஷயத்த சொல்ல உடனே தன்னுடைய அசிஸ்டன்ட் கூப்பிட்டு அவங்க எங்க இருக்காங்கன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு போன் கலவுறது. போன்ல அந்த ஜியா தான் பேசிட்டு இருக்கா. அவ தான் அவங்கள கிட்னாப் பண்ணிருக்கா போல. ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா போல. சோ அதுக்காக தான் அவங்கள கிட்னாப் பண்ணிருக்கதா சொல்லி இன்னும் 1/2 மணி நேரத்துல நீ மட்டும் என் வீட்டுக்கு வரலன்னா அவங்க 2 பேரும் உயிரோட பார்க்க முடியாதுன்னு மிரட்டிட்டு இருக்கா. அங்கிருந்து ஹீரோ கிளம்புறதுக்கு முன்னாடி தன்னுடைய அசிஸ்டன்ட் கிட்ட சில பிளான் எல்லாம் சொல்லிட்டு தான் போறான். இந்த சியாவும் ஹீரோவை மிரட்டி மேரேஜுக்கான ரெஜிஸ்டர் பேப்பர்ல சைனும் வாங்கிடுறா. ஆனா ஹீரோக்கு தான் ஆல்ரெடி ஹீரோயின் கூட மேரேஜ் ஆயிடுச்சு இல்லையா, அந்த விஷயம் இவளுக்கு தெரியாதுங்கிறதெல்லாம் இந்த மேரேஜ் ரெஜிஸ்டர் பேப்பர் செல்லுன்னு நினைச்சிட்டு இருக்கா. சோ சட்டப்பூர்வமா இவ ஹீரோ கிட்ட இருந்து வாங்கின அந்த சைன் செல்லாது. இது தெரியாத இந்த பைத்தியக்காரியும் ஹீரோ கிட்ட வந்து உனக்காக நான் எத்தனை வருஷம் காத்துட்டு இருக்கேன், என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு என்கிட்ட பெக் பண்ணி கேளு, இல்லன்னா அவன் குழந்தைய கொருடுவன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. இதுக்கு மாதிரி ரொம்ப கெத்தா திமிரா யாருக்குமே தலை வணங்காம அடங்காம இருந்த ஹீரோ முறையா தன்னுடைய குழந்தைக்காகவும் ஹீரோனிக்காகவும் இவன் முன்னாடி நீலர் பண்றான். இது பார்க்கும்போது ஹீரோனிக்காகவும் குழந்தைக்காகவும் இந்த அளவுக்கு பண்றானேன்னு சொல்லிட்டு இவளுக்குமே ரொம்ப கோவம் வருது. உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன், முடிஞ்சா போயிட்டு அவங்களை காப்பாத்திக்கணும்னு சொல்ல ஹீரோமியா தன்னுடைய பையனையும் குழந்தையும் தேடி போறான். உடனே ஹீரோவும் அந்த இடத்துக்கு போயிட்டு ஹீரோனியவும் குழந்தையவும் காப்பாத்திடுறான். ஆனா அங்க நடந்த ஒரு ஸ்ட்ரகிள்ல ஹீரோக்கு தலையில பயங்கரமா அடிபட்டுடுது. கான்சியஸ் இல்லாம இருந்த ஹீரோவா ஹீரோயின் தான் கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றா. நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோவுக்கு தலையில பயங்கரமா அடிபட்டதால பழச எல்லாத்தையும் மறந்துட்டான் போல. இவன் அவன் உயிரை நேசிச்சா ஹீரோனி கூட அவனுக்கு ஞாபகம் இல்ல, நீங்க யாருன்னு கேக்குறான். தென் டாக்டர் வந்து ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு டெம்பரரியா அவருக்கு மெமரி லாஸ் ஆயிருக்கு, இதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்துங்க, அவருடைய மூளையை ஸ்டிமுலேட் பண்ணுங்க, அப்பதான் எல்லாமே ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோனிக்கா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இவனுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் வரக்கூடாது, அப்புறம் மறுபடியுமே டெவில் ஆகிடுவான், இவன் இப்படியே இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறா. நைட் ஆனதோ நீங்க போயிட்டு உங்க ரூம்ல தூங்குங்க, நான் குழந்தை கூட தூங்க போறேன்னு சொல்றா. ஜாங் நீ என்ன பேசுற, நம்ம 2 பேரும் கப்பிள்ஸ் தானே, ஹஸ்பண்ட் வைஃப்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நீ ஏன் கூட தானே தூங்கணும், பையனுக்கு தான் 5 இயர்ஸ் ஆயிடுச்சுல, அவன் தனியாவே தூங்கிப்பான், நீ வந்து என்னுடைய ரூம்ல தூங்குன்னு சொல்லி கூப்பிடுறா. அம்னிஷா வந்தாலும் இந்த விஷயத்துல மட்டும் கரெக்டா அப்படியே இருக்கான்னு சொல்லி மனசுக்குள்ளே திட்டிட்டு இருக்கா. இதுல இந்த குட்டி பையன் வர அப்பா சொல்றது கரெக்ட் தான், நீங்க அப்பா கூட தூங்குங்க, நான் பெரிய பையன் ஆயிட்டேன்ல, நான் தனியாவே தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போறான். நைட்டு ஹீரோயின் கிட்ட நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி நடந்துப்பேன், உன்னை ரொம்ப லவ் பண்ணுவேனா இல்ல உன்னை ரொம்ப டாமினேட் பண்ணுவேனான்னு கேட்க, நீங்க என்ன பயங்கரமா டார்ச்சர் தான் பண்ணிருக்கீங்க, என்ன எவ்வளவு டாமினேட் பண்ணுவீங்க தெரியுமா, நீங்க என்ன ஒரு பிளே திங் மாதிரி ஒரு டாய் மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஹீரோ பண்ண டார்ச்சர் எல்லாம்
எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அவ சொன்ன எல்லா கதையும் கேட்ட ஹீரோவும் இதுக்கு முன்னாடி இவளை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்கோமே, இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிருக்கோமே நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றா. இதுதான் சான்ஸ்ன்ட்டு ஹீரோயினும் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகம் வந்தா கண்டிப்பா நீங்க என்ன விட மாட்டீங்க, முன்ன மாதிரியே மறுபடியும் என்ன கண்ட்ரோல் பண்ண நினைப்பீங்க, என்னுடைய ஃப்ரீடமை பறிச்சுப்பீங்க. சோ உங்களுக்கு ஞாபகம் திரும்ப வரதுக்குள்ள நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கிறதா நல்லதுன்னு சொல்ல அதுக்கு அவனுமே ஓகே சொல்றான். மறுநாளே ஹீரோவும் ஹீரோயினும் டிவோர்ஸ் பண்ணிக்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் போறாங்க. திடீர்னு ஹீரோக்கு தலையை வலிக்க ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி இங்க தானே மேரேஜ் பண்ணிருப்பாங்க. சோ அந்த விஷயங்கள்லாம் இவனுக்கு ஞாபகம் வந்து போயிட்டு இருக்கு. உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்க அதுவா சில விஷயங்கள்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்றா. சீக்கிரமா வாங்க நம்ம போயிட்டு டிவோர்ஸ் பண்ணிக்கலான்ட்டு கூப்பிடுறா. என் மைண்ட் ஃபுல்லாவும் உன்னை எனக்கு பிடிக்குங்கிற மாதிரியும் உன் அளவுக்கு அதிகமா நேசிக்கிறங்கிற மாதிரி தான் தோணிட்டு இருக்கு. ஸோ நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு தான் ஆகணுமான்னு கேட்குறான். ஆமா இதுக்கு முன்னாடி என்ன லவ்வே பண்ணதில்ல, இப்போ மட்டும் புதுசா அக்கறை வந்த மாதிரிலாம் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல போனா உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்தா என்ன உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்க என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசின தெரிஞ்சா நீங்களே சிரிப்பீங்கன்னு சொல்றா. சரி நமக்குள்ள ஒரு டீல் வச்சுக்கலாம். ஒருவேளை எனக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வந்தாலும் அப்பவும் நான் உன்னை லவ் பண்றேன்னா நீ என்கிட்ட திரும்பி வருவியான்னு கேட்க அத அப்ப பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போறா. தென் ஹீரோக்கும் ஹீரோனிக்கும் ப்ராப்பரா டிவோர்ஸும் ஆகிடுது. சோ டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஒரே வீட்டுல ஸ்டே பண்ண வேணாம், நான் வேற ஒரு வீடு பார்த்துட்டு கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் அர்ஜென்டான ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை அம்போன்னு விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. தென் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான்சி இருக்காங்க இல்லையா, லூஷனுடைய அசிஸ்டன்ட், அவங்கள தான் மீட் பண்ணி அவங்க கூட டின்னர் சாப்பிட்டு இருக்கா. அவங்க மூலியமா இவருடைய கெரியர்ல இவ க்ரோத் ஆகிற மாதிரியான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதாவது அந்த சிட்டில இன்டர்நேஷனல் ஜுவல்லரி டிசைன் காம்படிஷன் நடக்க போதா. சோ ஹீரோனிக்கே நல்ல திறமை இருக்குங்கிறதெல்லாம் ஹீரோனியா அதுல கலந்துக்க சொல்றாங்க. இவளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதால காம்படிஷன்ல கலந்துக்கலான்னு முடிவு பண்றா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. கிளப்ல உட்காந்து ஃபுல்லா குடிச்சிட்டு இருக்கான். அவன் கூட சேர்ந்து லூஷனுமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். உன்னை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை, உன்னால எப்படி ஹீரோயினையும் கிவ் அப் பண்ண முடிஞ்சது? நீ இதுக்கு முன்னாடி எவ்வளவு அரக்கண்டா எவ்வளவு திமிரா இருப்ப தெரியுமா? மத்தவங்க ஃபீலிங்ஸுக்குலாம் மதிப்பே கொடுக்க மாட்டேன். உனக்கு எது பிடிக்குதோ உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் பண்ணுவேன். அதுலயும் முக்கியமா இந்த மாதிரி பொறுமையா உட்காந்து அதுவும் ஏன் கூட உட்காந்துலாம் ட்ரிங்க்ஸ் பண்ணவே மாட்டேன்லாம் சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு. என்னடா எல்லா பக்கமும் நம்மள கெட்டவங்களாவே பாக்குறாங்களேன்னு சொல்லிட்டா எந்த வெளியில வரும்போது இதுக்கு முன்னாடி இவன் எப்படி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணனோ அவகிட்ட அரகன நடந்துக்கிட்டானோ அதே மாதிரி இவனுக்கு முன்னாடி ஒரு பையன் நின்று அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் பார்க்க மறுபடியுமே ஹீரோவுக்கு பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கூட இருந்த அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் அந்த மெமரிஸ் எல்லாம் மறுபடியும் இவனுக்கு ரீகன் ஆயிட்டு இருக்கு. அந்நேரம் பார்த்து ஹீரோயின் வேற ஹேண்ட் கூட தான் ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேரையும் ஜோடியா பார்க்கவும் இவனுக்கு மறுபடியும் பொசசிவ் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயினும் வாங்க குழந்தை கூட சேர்ந்து டின்னர் சாப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு அவ இருக்கக்கூடிய அவளுடைய வீட்டுக்கு ஹீரோவையும் கூட்டிட்டு போறா. சோ சமைக்கிறதுக்கு காய்கறி எல்லாம் கட் பண்ணும் போது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வரானுங்க. இல்ல உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சமைச்செல்லாம் பழக்கம் இல்ல, உங்களுக்கு கட் பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுக்காம காய்கறிகளா ஹேண்ட் கிட்ட தான் கொடுக்குறா. சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னதான் உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்ப குட்டி பையனும் நான் உங்களை 2 நாளா ரொம்ப மிஸ் பண்ணேன், இன்னைக்கு நைட்டே ஏன் கூட தூங்குங்கப்பான்னு சொல்றான். அதுக்கு ஹீரோமே சரின்னு சொல்லிட்டு பையனை கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு கதெல்லாம் சொல்லி தூங்க வச்சுட்டு வெளியில வரான். ஆப்போசிட்ல தான் ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா. ஹீரோயின் கிட்ட வந்து நம்ம பையன் தான் சொன்னான், ஹேண்ட் அடிக்கடி இங்க வந்து போயிட்டு இருக்கானமே, அவனுக்கு உண்மையில ஃபீலிங்ஸ் இருக்காமன்னு சொல்ல அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், அதான் பையன் தூங்கிட்டாலாம் இங்க எந்த கிளம்புங்கன்னு சொல்லிட்டா இங்க எந்த கிளம்புன்னு பாக்குறா. அப்ப அவ கையை பிடிச்சு ஸ்டாப் பண்ணி எனக்கு பழசெல்லாமே ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்றான். அப்பனா முன்ன மாதிரி என்ன மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ண போறீங்களான்னு கேட்க இல்ல நான் மறுபடியும் அந்த மாதிரியே நான் மிஸ்டேக்க பண்ண மாட்டேன், ஒன்னு ஃபோர்ஸ் பண்ணிக்க கூடாதுதான், எல்லாமே என்னுடைய தப்பு தான், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோயின் கிட்ட மனசார மன்னிப்புன்னு கேட்கறான். அதுக்கு ஹீரோயினும் பரவாயில்ல நடந்தது எல்லாமே நடந்து போச்சு, இதுக்கப்புறம் நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா அதுவே போதும்னு சொல்லிட்டு அங்க எந்த கிளம்புன்னு பாக்குறா. ஆனா அவன் அப்பவும் விட மாட்டேங்கிறான். இங்க பாரு சங்க என்னால உன்னை கிவ் அப் பண்ண முடியாது, உன்னை அளவுக்கு அதிகமா லவ் பண்ணிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு அவகிட்ட கெஞ்சிட்டு இருக்கா. அதானே பார்த்தேன், நீங்கெல்லாம் லாஸ்ட் வரைக்கும் திருந்தவே மாட்டீங்கன்னு சொல்லவும் நான் என்ன பண்ண நீ என்ன நம்புவான்னு கேட்குறான். சரி நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன், உங்க கூட டேட்டுக்கு வரேன், வெளியில பயங்கரமா பனி பெழிஞ்சிட்டு இருக்கு, உங்களால நைட்டு ஃபுல்லாவும் வீட்டுக்கு வெளியில நிக்க முடியுமான்னு கேட்குறா. அதுக்கு இவனும் முடியும்னு சொல்லிட்டு இங்கேருந்து வெளியில போறான். திடீர்னு மிட் நைட்ல பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்கு. எப்படியா இருந்தாலும் ஹீரோ இங்கேருந்து கிளம்பிருப்பான்னு நினைச்சிட்டு இவளும் கொஞ்சம் அசல்ட்டா இருக்கா. ஆனா ஹீரோ நைட்டு ஃபுல்லாவும் அவன் சொன்ன மாதிரியே அந்த வீட்டுக்கும் வெளியில தான் நின்றுருக்கான். மார்னிங் வெளியில வந்து பார்க்கும்போது அவ்வளோ குளிர்ல நடுங்கின மாதிரி ஹீரோ உட்காந்துருக்கான். ஜாங் நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன், இப்போ ஏது என் கூட டேட்டுக்கு வருவே என் கூட டின்னருக்கு வருவேன்னு கேட்குறான். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, உங்க காயங்கள் கூட இன்னும் சரியா ஹீல் ஆகல, அதுக்குள்ளே எப்படி மழையில நினைச்சிட்டீங்கன்னு கேட்டு திட்டிட்டு இருக்கா. உடனே அவளை ஹக் பண்ணிக்கிறான். என்னுடைய இந்த காயங்களை விடவும் எனக்கு நீ தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கா. நைட்டு ஃபுல்லா வெளியில நின்னதால பயங்கரமான ஃபீவர் அடிக்குது. அந்த ஃபீவர் கூட பொருட்படுத்தாம ஹீரோயின் டின்னருக்கு வீட்டுக்கு வரேன்னு சொன்னதால அவளுக்காக இவனே சாப்பாடுலாம் சமைக்க கத்துக்கிட்டு அதை சமைச்சு பார்த்துட்டு இருக்கா. தென் ஹீரோயினும் அவங்க பையனை கூட்டிட்டு ஹீரோடைய வீட்டுக்கு வரா. அப்போ அசிஸ்டண்டும் பாஸ் உங்களுக்காக தான் சமைச்சிட்டு இருக்காரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே எங்க ஹீரோக்கு அதிகப்படியான ஃபீவரால அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா.
மறுநாள் காலையில தான் கண் விழிக்கிறான். ஆப்போசிட்ல ஹீரோயின் தான் உட்காந்துருக்கா. ஸோ நைட்டு ஃபுல்லா இவ தான் கண் விழிச்சு அவனை பார்த்துருக்கா போல. உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? உங்களுக்கு தான் சமைக்க வராதுல்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னு கேட்டு அவனை திட்டிட்டு ஆல்ரெடி அவனுக்காக போரிச் ரெடி பண்ணிருப்பா போல. அதை எடுத்து ஊட்டி விட போறா. அவன் பயங்கரமா எமோஷனல் ஆகிறான். ஜாங், தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதா, இதுக்கப்புறமா என்னால உன்னுடைய பிரிவை தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கான். அவன் மனசாரா எமோஷனலா தான் பேசிட்டு இருக்கான். ஆனா அதை கூட ஹீரோயின் அவன் ட்ரிக் பண்றன்னு தப்பா புரிஞ்சுக்கிறா. உங்களையே நீங்க ஹர்ட் பண்ணி எதுக்காக இந்த மாதிரிலாம் ட்ரிக் பண்றீங்கன்னு கேட்டு அவனை திட்டிட்டு இருக்கா. ஜாங், நான் இப்ப கூட ட்ரிக் பண்றதா நினைச்சினா எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு விட்டு இங்க இருந்து கிளம்பிடுன்னு சொல்றான். இவன் இந்த அளவுக்கு டச்சிங்கா பேசவும் ஹீரோனிக்கே மனசு கேட்கல. எனக்கு நீங்க தேவையில்ல, ஆனா நம்ம பையனுக்கு நீங்க தேவைன்னு சொல்லிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து ஊட்டி விடுறா. ஜாங், ஒருவேளை அந்த ஹேன் வாங்கிட்டு ப்ரொபோஸ் பண்ணானா அவனுக்கு நீ எஸ் சொல்லுவியா, அவனை அக்செப்ட் பண்ணிப்பியான்னு கேட்கறான். அது நான் அப்படின்னு ஏதோ சொல்ல வரா. அதுக்குள்ளே அவளை பிடிச்ச கிஸ் பண்ணிடுறா. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் பயங்கரமா கோவப்பட்டிருக்கலாம், உங்ககிட்ட ரொம்ப பொசசிவா நடந்திருக்கலாம். அது எல்லாமே நான் உன் மேல வச்சிருக்கிற என் காதலுடைய வெளிப்பாடு தான். உன்னை என் கூடயே வச்சுக்கணும்னு நினைச்சேன், உன்னை விட்டு பிரியவே கூடாதுன்னு நினைச்சேன். என்னை விட்டுட்டு வேற யாரு கூடயாவது போயிடுவேன்னு ரொம்ப பயந்தேன். அதனால தான் உன்னை அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணேன். நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிட்டு என்னுடைய காதலை ஏத்துக்கோ, என்னை ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினும், நீங்க என்கிட்ட கேட்டீங்கல்ல அந்த ஹேன் என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணா நீ அதை அக்செப்ட் பண்ணிப்பியானே. கண்டிப்பா நான் அவனை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். நீங்க அன்கான்ஷியஸா இருந்தப்போ 302 தடவை என் பேரை சொல்லி கூப்பிட்டீங்க. ஆனா ஹேன் அவன் கனவுல கூட என் பேரை சொல்லி கூப்பிட்டுருக்க மாட்டா. இருந்தாலும் என்னால உங்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல வரும்போது டக்குன்னு அவளை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சாரா. ஸோ இவளுக்குமே அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கிறதெல்லாம் இதுக்கு முன்னாடிலாம் அவன் கிஸ் பண்ணும்போது அவன் வாயை பிடிச்சி நறுக்குன்னு கடிச்சு வைப்பாளையா. இப்போ ரெஸ்பான்ஸ் பண்றா. இங்க பாரு ஜாங், உனக்காக நான் எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ண தயாரா இருக்கேன். 5 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷமோ ஏன் என் ஆயுசுக்கு வேணாலும் உனக்காக வெயிட் பண்றேன். ஆனா உன்னை தவிர வேற எந்த பொண்ணுக்குமே என் மனசுல இடம் கிடையாது. எவ்வளவு நாள் வேணாலும் உனக்காக வெயிட் பண்றேன்னு சொல்றான். அதுக்கு எவ்வளவு ஓகேங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே, சரி வெயிட் பண்ணுங்க, இன்னும் 3 டேஸ்ல ஜுவல்லரி டிசைன் காம்படிஷன் வரப்போகுது, அதுல நான் கலந்துக்க போறேன். அது வரைக்கும் நான் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போறா. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு அப்புறம் ஹீரோயின் சொன்னா அந்த காம்படிஷன் டேவ்ல தான் காமிக்கிறாங்க. அந்த இன்டர்நேஷனல் ஜுவல்லரி டிசைன் காம்படிஷன்ல கூட ஹீரோயினுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்குது. அவார்ட் வாங்க போகும்போது கூட இந்த அவார்டுக்கு ஹீரோயின் டிசர்வே இல்லைன்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்க பிரச்சனை பண்றாங்க. அவங்களையும் ஹீரோயின் பீட் பண்ணி அந்த காம்படிஷன்ல வின் பண்றா. இந்த காம்படிஷன்ல வின் பண்ணாதெல்லாம் ஹீரோயினுக்கு அவ ட்ரீம் அச்சீவ் பண்ண பிரான்ஸ் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடைக்குது. இதனால ஹீரோயினும் குழந்தை ஹீரோ கிட்ட ஒப்படைச்சிட்டு பிரான்ஸ் போகிறதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கா. பையனை பத்திரமா பாத்துக்கோங்க, நான் வரதுக்கு 2 வருஷம் கூட ஆகலாம், 5 வருஷம் கூட ஆகலாம்னு சொல்றா. ஆனா அப்ப கூட ஹீரோ, நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன், நீ பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லி அவளை ரொம்ப சந்தோஷமா அனுப்பி வைக்கிறான். இப்படியே சில மாதங்களும் போகுது. ஹீரோவும் குழந்தைக்கு அம்மா ஞாபகம் வராத அளவுக்கு அவனை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறான். அவன் கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறான். நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் பிரான்ஸ்ல இருந்து சைனாக்கு ரிட்டர்ன் ஆகிறா. ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வரும்போது அவளை ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்றது நம்ம ஹேன் தான். அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ண போறான் போல. சோ கையில ஃபிளவர்லாம் வச்சிருக்கான், ரிங் எல்லாம் கூட வச்சிருக்கான். ஹேன் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அடுத்தது லூஷனும் கையில பொக்கே விட அங்க வரா. பிரான்ஸ்ல நடந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன் போட்டியிலுமே ஹீரோயின் வின் பண்ணிருக்கலாம். சோ அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பொக்கே கொடுக்குறான். ஆனா ஹேனோ, நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்ணேன், ஆனா நீங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. இப்போ உங்ககிட்ட நான் ப்ரொபோஸ் பண்ணதான் வந்திருக்கேன், அட்லீஸ்ட் இப்பயாவது நான் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு கேட்டு ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்றான். ஹேன், என்ன விளையாடுறியா, நான் உன்னை விட 5 வயசு பெரிய பொண்ணு, அதுல எனக்கு பையன் வேற இருக்கான்னு சொல்லுவோம். எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது, ஏஜ்ல ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்றான். என்ன மன்னிச்சிரு ஹேன், என்னால உன்னை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, ஏன்னா எனக்கு வேற ஒரு பர்சனை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம். இல்ல நீ சிங்கிளா தானே இருக்க, என்னால உன்னை கிவ் அப் பண்ண முடியாதுன்னு சொல்றான். இங்க பாருப்பா தம்பி, ஒழுங்கா கிவ் அப் பண்ணிடு, ஏன்னா அவன் வந்துட்டேன்னு சொல்லுவோம். திரும்பி பார்த்தாங்க ஹீரோ தான் அவன் பையனோட வந்துட்டு இருக்கான். ஆல்ரெடி என்னுடைய ஜாங்குக்கு ஹஸ்பண்ட் குழந்தைலாம் இருக்காங்க, சோ உங்க யாருக்குமே சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லுவோம். என்ன ஹஸ்பண்டா, அதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல. இங்க பாரு ஜாங், அவர் பேச்செல்லாம் கேட்காத, அவருக்கு வயசாயிடுச்சு, ஸ்டெமினா கிடையாது, அவரால் உன்னை பாத்துக்க முடியாது. ஆனா நான் அவரை விடவும் சின்ன பையன், என்னால உன்னை நல்லபடியா பாத்துக்க முடியும், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்றான். வயசானது அவருக்கு மட்டும் கிடையாது, எனக்கு தான் சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஹீரோடி கையை பிடிச்சிட்டாங்க, இருந்து கிளம்பிடுறா. தென் ப்ராப்பரா 2 பேரும் மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பியா அவங்க லைஃபையே ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இப்படியே ஒரு சூப்பரான எண்டிங்கோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. ஐம் ஷூர் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ட்ராமா ரொம்பவே பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல ட்ராமாஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாகவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.